Hello students, நம்ம last class வந்து thermal properties of matterல ஒரு 20 sums வந்து complete பண்ணியிருந்தோம். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம left out ஒரு 20 sums இருக்குது, அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். லாஸ்ட் 3 years PYQஸும் சேர்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதில் வந்து ஒரே ஒரு 2021 ஒரே ஒரு சம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, which is based on Newton's law of cooling. அது மட்டும் தான் நம்ம வந்து பண்ணுவோம். மற்றதெல்லாம் தெர்மோடைனமிக்ஸும் KTGலையும் நிறைய சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபைன், சரி தானே. இப்போ வந்து லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின், which is 21st one. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். 21st கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a cylindrical metallic rod in thermal contact with two reservoirs of heat at its two ends conduct amount of heat Q in time t. அப்போ Qங்கிற ஹீட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த cylindrical metallic rod வந்து கண்டக்ட் பண்ணுது. சரி, the metallic rod is melted and the material is formed into a rod of half the radius c. அந்த metallic rod வந்து எனக்கு மெல்ட் பண்ணி அந்த மெட்டீரியலை வச்சு எனக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு ராட் வந்து மேக் பண்ணுறாங்க. அந்த ராடோட ரேடியஸ் வந்து எப்படி இருக்குன்னா half the radius. மெல்ட் பண்ணி மேக் பண்ணுறதுனால எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரேடியஸ் வந்து half ஆச்சுன்னா லென்த் வந்து ப்ரொபோர்ஷனலாக இன்க்ரீஸ் ஆகிரும். பிகாஸ் வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். இனிஷியலாக எவ்வளோ வால்யூம் இருந்துச்சோ சேம் வால்யூம் தான் ஃபைனலாகவும் இருக்க போகுது. வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் கண்டக்டட் பை த நியூ ராட்? அப்போ இந்த புது ராட் வந்து எவ்வளோ ஹீட் வந்து கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வென் பிளேஸ்ட் இன் தெர்மல் காண்டாக்ட் வித் டூ ரிசர்வாயர்ஸ் இன் டைம் டி. அப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா தெர்மல் காண்டாக்டில் வைக்கும்போது எனக்கு அதே காண்டாக்டில் வந்து வைக்கும்போது எனக்கு வந்து எவ்வளோ ஹீட் வந்து கண்டக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டியை பேஸ் பண்ண சம்ம. அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வால்யூம் ரிலேஷனை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு கண்டிஷனையும் நம்ம ரேஷியோஸ் எடுத்தோம்னா வில் கெட் த ஆன்சர். சரி தானே. அப்போ வால்யூம் வச்சு நம்ம வந்து மேட்ச் பண்ணோம்னா இனிஷியல் வால்யூமில் இனிஷியலாக வந்து எனக்கு வந்து கண்டிஷன்ஸ் வச்சு அந்த வால்யூம் வந்து நம்ம வந்து எழுதலாம். அப்போ வால்யூம் ஆஃப் திஸ் சிலிண்ட்ரிக்கல் ராட், ஜென்ரலாக சிலிண்டரோட வால்யூம் எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம்? πr² கிராஸ் செக்ஷனல் ஏரியா டைம்ஸ் த ஹைட். இங்கே ஹைட்டுங்கிறது இட் இஸ் த லென்த், ரைட். அப்போ எனக்கு என்ன வந்து இருக்கணும் அப்படின்னா πr² இன்டூ எல். எல் இஸ் கோயிங் டு பி த லென்த் ஹியர். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வால்யூம் வந்து எனக்கு எப்படி இருந்துருக்கணும் அப்படின்னா ஹாஃப் த ரேடியஸ். அந்த ரேடியஸ் வந்து பாதியாக நம்ம குறைச்சிட்டோம். அப்போ ஹாஃப் த ரேடியஸ் அப்படின்னா ப்ரொப்போர்ஷனலாக எல் வந்து சேஞ்ச் ஆகிருந்துருக்க போகுது. அப்போ πr/2 ரெண்டுலேயுமே வால்யூம் வந்து சேம், அதனால தான் வீனே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. πr/2 அதோட லென்த் எல் டேஷ் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ இது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துருக்கணும் πr²L which is equal to πr/2 எல் டேஷ் எனக்கு வந்து வந்துருக்கணும், ரைட். அப்போ இதில் வந்து இதெல்லாம் சேமாக இருக்கும், அதெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணிடலாம். பை இட் வில் கெட் கேன்சல்ட். r² வந்து இட் வில் கெட் கேன்சல்ட். அதுக்கப்புறம் வந்து எனக்கு எல் டேஷ் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அது r² கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளே வரும்போது வில் ஹேவ் எல் டேஷ் டிவைடட் பை 4ன்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறோன்னா எனக்கு எல் டேஷ் வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா ரேடியஸ் குறைஞ்சிச்சுன்னா அது ப்ரொப்போர்ஷனலாக லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்க போகுது. ஸோ எல் டேஷ் ஈக்குவல்ஸ் 4L, ரைட்டு. இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். எல் டேஷ் ஈக்குவல்ஸ் 4L அப்படிங்கிறது வந்து ஃபைன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கண்டிஷனை வச்சு நான் வந்து எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து டிட்டர்மைன் பண்ணணும், ரைட். அப்போ அடுத்த கண்டிஷன் வந்து எனக்கு வந்து என்னென்னா ∆Q டிவைடட் பை ∆T, ரைட். இன் கிவன் டைம் T வந்து நம்ம வந்து ∆Tன்னு போடலாம். அவங்க வந்து Qங்கிற ஹீட்டே கொடுத்துட்டாங்க. அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து Qன்னே வச்சிடலாம். அப்போ Q இந்த கிவன் டைம் T ஃபர்ஸ்ட் ராடுக்கு வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா கப்பா ஏ ஏரியா வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அவங்க வந்து ஏரியா ஆஃப் தட் cross sectional area of that cylinder வந்து நான் வந்து போட்டுடலாம், which is going to be πr². அப்புறம் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து ∆T டிவைடட் பை த லென்த் ஆஃப் த ராட் வந்து என்னென்னா இட் இஸ் எல், ரைட். ஃபைனல் கண்டிஷனுக்கு வந்து நான் வந்து ரேஷியோஸ் எடுத்தாலும் எனக்கு ஆன்சர் வந்துடும்ல, பார்த்தாலே தெரியணும். அப்போ Q டேஷ் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த சேம் டைம் T அது வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்துருக்கணும் அப்படின்னா K ராடை வந்து மெல்ட் பண்ணி நம்ம திருப்பி வந்து மேக் பண்ணுறோம். தேர்ஃபோர் தட் இஸ் கோயிங் டு பி πr² டிவைடட் பை 4, ரைட். r/2 உள்ள போட்டாச்சு. ∆T டிவைடட் பை த லென்த் ஆஃப் த ராட் வந்து இப்போ வந்து 4 டைம்ஸ் வந்து அது ப்ரொப்போர்ஷனலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். தேர்ஃபோர் தட்ஸ் கோயிங் டு பி 4L. இப்போ எல்லாத்தையும் கேன்சல் அவுட் பண்ணிடலாமா? T இட் வில் கெட் கேன்சல். K கப்பா πr² ∆T இட் வில் கெட் கேன்சல். L இட் வில் கெட் கேன்சல். டினாமினேட்டரில் இங்கே என்ன இருக்குன்னா 1/16, ரைட். அப்போ 1/16 வந்து இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா I'll have Q dash which is equal to Q divided by 16, fine. The answer for this question is option 2, ரைட். இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சம் தான், ஈஸியான சம். ஸ்ட்ரைட்டாகவே தெர்மல் கண்டக்டிவிட்டியில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வில் கெட் த ஆன்சர். இதில் என்ன இது வந்து ஞாபகம் இருக்குன்னா ஜென்ரலாக மெல்ட்டிங் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாலே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற நோஷன் வந்து தெளிவாக வந்து இருந்திருக்கணும், ஃபைன். இந்த சம்லாம் டவுட் இருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த டோட்டல் ரேடியன்ட் எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் த இன்சிடென்ஸ், ஓகே, எங்கேயோ இடத்துல ஹிட் ஆக போகுது, ரிசீவ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் கேபிட்டல் R from the center of a star of radius small r. அப்போ வந்து
ஸ்டாரோட ரேடியஸ் வந்து ஸ்மாலார்னு கொடுத்துட்டாங்க, அதை விட்டுருவோம் ரைட். அந்த ஸ்டார் மேலேருந்து எனக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி வந்து எமிட் ஆகுது அப்படிங்கிறதுனா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா போட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை கன்சிடர் பண்ணி நம்ம வந்து போட்டுருவோம். இங்கே வந்து எனக்கு வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா அட் டிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர் ஃப்ரம் த ஸ்டார்லேருந்து வேறு ஒரு டிஸ்டன்ஸில் அந்த ஸ்டாரால் எவ்வளோ எனர்ஜி எமிட் பண்ணியிருக்க முடியுமோ அது வந்து அந்த சர்ஃபேஸ் மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிக்கர் ஸ்பியர் வெளியில் இருக்கிற ஒரு கேபிட்டல் ஆருங்கிற டிஸ்டன்ஸில் எனக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். இங்கே வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹூஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் ரேடியேட்ஸ் அஸ் அ பிளாக் பாடி அட் டிஸ்டன்ஸ் அட் டெம்பரேச்சர் T Kelvin இஸ் given by. அப்போ வந்து அந்த ஸ்டார் வந்து பிஹேவ்ஸ் லைக் அண்ட் பிளாக் பாடி. அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா வந்து யூஸ் பண்ண முடியும். அதோட டெம்பரேச்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் T Kelvin வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டு. இது எப்படி இமேஜின் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாரை வந்து சன் மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் தென் 2 பிளானட்டை சூஸ் பண்ணிக்குவோம். ஒன்று வந்து எர்த்து, இன்னொன்று வந்து மெர்க்குரி ரைட். மெர்க்குரி வந்து நம்மளுக்கு வந்து சன் பக்கத்தில் இருக்கிறதுனால அதோட டெம்பரேச்சர் ஆப்வியஸாக இருக்கும். அந்த ஸ்டேட்டே வந்து எனக்கு வந்து என்னென்னா ரொம்ப வந்து மோல்டன் ஸ்டேட்டில் தான் உள்ள சாலிட்ஸ் உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்க போகுது. அதே இது வந்து நம்ம வந்து எர்த்தை கன்சிடர் பண்ணோம்னா இது சாலிடிஃபைட் பாடி மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எர்த் வந்து இருக்க போகுது. எர்த்தோட டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து ஒரு 35-40 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதே இது மெர்க்குரி வந்து விச் இஸ் க்ளோஸ் டு த சன் அதோட டெம்பரேச்சர் வந்து ஒரு சம்வேர் அரௌண்ட் 800-900 டிகிரி செல்சியஸ் வந்து இருந்திருக்கும். அப்போ இந்த 2 சிச்சுவேஷனை நான் கன்சிடர் பண்ணும்போது எனக்கு சன் எமிட் பண்ண எனர்ஜி வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான். ஆனால் மெர்க்குரி வந்து ஹாட்டாக இருக்குது ஏன்னா இட் இஸ் க்ளோஸ் டு த சன். அதே இது வந்து நம்மளுக்கு வந்து எர்த் வந்து அதோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது ஏன்னா இட் இஸ் ஃபர்தர் அவே ஃப்ரம் த சன் வென் கம்பேர்ட் டு த மெர்க்குரி. அப்போ இந்த சிச்சுவேஷனில் பவர் எமிட்டட் ஆர் எனர்ஜி எமிட்டட் பை த சன் வந்து இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஆனால் வந்து நம்ம மெர்க்குரி வந்து அஸ் இட் இஸ் க்ளோஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஹாட்டாக இருக்குது ரைட். அதே இது ஃபர்தர் அப்பார்ட்டாக இருக்கும்போது எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா எர்த்து மேலே உழுவுப்புற பெர் யூனிட் ஏரியாவில் உழுவுப்புற எனர்ஜி வந்து அது ப்ரொப்போர்ஷனலாக குறைஞ்சிட்டே வரும். அப்போ நம்ம வந்து 6 டிஸ்டன்ஸ் தள்ளி போக எனக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவும் அதிகமாகிட்டே போகுது. அப்போ டோட்டலாக அந்த இருக்க போகிற ஸ்பியரில் வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்தாலுமே எனக்கு வந்து ஸ்பியரோட மொத்த சைஸ் வந்து பெருசாகிட்டே போகுதுல. அப்போ எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா வந்து எனக்கு வந்து அது ப்ரொப்போர்ஷனலாக டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். அது எப்படி டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே நான் வந்து ஒரு டயக்ராமாக ட்ரா பண்ணுறேன். யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி. சரி தானே. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிளானட். இங்கே வந்து ஸ்டார் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். இந்த ஸ்டார் இஸ் எமிட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரைட். அப்போ அது எவ்வளோ எனர்ஜி வந்து எமிட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனர்ஜி ஆர் பவர் இங்கே வந்து ஜென்ரலாக ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லானாலே பவர் தான் அங்கே வந்து வரப்போகுதுன்னு தெரியும். ஆனால் இங்கே வந்து டைத்தை பற்றி எந்த டேட்டாவுமே நம்மளுக்கு வந்து கொடுக்கல. தேர்ஃபோர் இந்த எனர்ஜி வந்து நம்ம வந்து என்னென்னா பவர் மாதிரி கன்சிடர் பண்ணி நம்மளால் போட்டுடலாம். அந்த டைத்தால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோன்னா வில் கெட் த ரெக்வயர்ட் பவர் ரைட். அதனால் அது வந்து பிரச்சனை கிடையாது. ஃபைன். கொஷினை பார்க்கும்போதே புரியணும் அவங்க வந்து பவர் தான் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. சரி தானே. இங்கே வந்து எனக்கு வந்து என்ன மேலேருந்து எமிட் ஆகுது அப்படின்னா எவ்வளோ எனர்ஜி எமிட் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஸ்டார்லேருந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா E/A = சிக்மா T/4 வந்து போடுவோம். அப்போ சிக்மா ஏக்கு வந்து என்னென்னா இட் இஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தட் ஸ்டார். ஓகே, மோர் த சர்ஃபேஸ் ஏரியா த மோர் த எனர்ஜி வில் கெட் ரிலீஸ் ரைட். நம்ம லாஸ்ட் செஷனே பார்த்துருந்தோம்ல. அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன இருந்திருக்குன்னா 4πr² அண்ட் தென் டெம்பரேச்சர் வந்து எனக்கு என்னென்னா T/4. ஸோ இவ்வளோ எனர்ஜி வந்து அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு செகண்ட் ஓகே அது வந்து எமிட் பண்ணுது. அப்போ எனர்ஜி ரேடியேட்டட் பை தட் ஸ்டார் வந்து என்னென்னா சிக்மா 4πr² T/4. இங்கே வந்து இதே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து எனக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ வெளியில் வர எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா குறைஞ்சிட்டே வரும். பட் யூ வில் ஹேவ் த சேம் எனர்ஜி இன் தட் கம்ப்ளீட் ஸ்பியர் ரைட். அப்போ வந்து ஸ்பியர் நான் ஏன் சொல்கிறேன்னா திஸ் இஸ் 3 டைமென்ஷனல். இது 2 டைமென்ஷனலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சர்க்கிளில் பேசுவோம். இங்கே 3 டைமென்ஷனலாக எனக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது ரைட். அப்போ இங்கே வந்து நான் வந்து ஒரு பிக்கர் ஸ்பியர் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். எப்படி அப்படின்னா அதோட ரேடியஸ் வந்து இட் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல் R. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறத E' ஓகே டிவைடட் பை A என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ரைட். இதுதானே என்னங்கிறத வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அப்போ இது என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஸ்டார்லேருந்து வரப்போகிற டோட்டல் எனர்ஜி தான் வெளியில் இருக்க பெரிய ஸ்பியர்லையும் ஸ்ப்ரெட் ஆகிருந்துருக்க போகுது. ஸோ டோட்டல் எனர்ஜி இஸ் சம்திங் கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா E'/A' என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அப்போ E' டிவைடட் பை A' அதான் எனர்ஜி ரேடியேட்டட் பெர் யூனிட் ஏரியா தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆனால் எனக்கு டோட்டல் எனர்ஜி தான் எனக்கு தெரியும். அப்போ நான் வந்து என்ன பண்ணிடலாம் எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா இன்ட்டு டோட்டல் ஏரியா நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து டோட்டல் பவர் என்னங்கிறது தெரிஞ்சதுன்னா ரெண்டு ரிலேஷனை ஸ்ட்ரைட்டாகவே ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா ஐ வில் கெட் த ஆன்சர் ரைட். இப்போ நான் என்ன சொன்னனோ அது அப்படியே நான் போடுறேன். யூ வில் கெட் இட் ஃபைன். அப்போ உள்ளே இருந்து எனக்கு வரப்போகிற டோட்டல் எனர்ஜி வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா
4 pi r square t power 4. This was the total energy that got emitted, right, per unit time. Okay, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த டோட்டல் எனர்ஜி வந்து நான் வந்து எதுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா அட் சர்டைன் டிஸ்டன்ஸ் அட் சம் அதர் டிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர் நான் என்னங்கிறத வந்து நான் வந்து டிட்டர்மைன் பண்ணணும், ரைட். இதுக்கு தான் அந்த மெர்க்குரிக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எர்த்துக்குள்ள ரிலேஷன் வந்து சொல்லியிருந்திருக்கோம். ஸோ மெர்க்குரிக்கு வந்து எனக்கு வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும் பிகாஸ் இட் இஸ் க்ளோஸ் டு தட் ஸ்டார், ரைட். அதே இது சன்னோட சர்ஃபேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருந்திருக்கும். அப்படியே உள்ளே இருந்து எனக்கு எனர்ஜி வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டே வருது. ஸோ அதுக்கு ப்ரொப்போர்ஷனலாக பெரிய ஸ்பியர்னா சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் அ லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ வந்து எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா வந்து எனக்கு அது ப்ரொப்போர்ஷனலாக கம்மியாக இருக்கும். ஓகே, இந்த இன்ட்யூஷன் வந்து புரியணும். அப்போ இதை வந்து நான் வந்து இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து நான் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா அந்த பிளானட் அந்த கேபிட்டல் ஆருங்கிற டிஸ்டன்ஸில் எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா என்னங்கிறதான் கேட்குறாங்க. தட் இஸ் ரேடியன்ட் எனர்ஜி. அந்த பட்ட எனர்ஜி எவ்வளோ அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த நார்மல்னு கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். நார்மல்ங்கிறது இங்கே ரேடியல் தான். ஏன்னா ஜென்ரலாக ஒரு பிளேட்டை வந்து ஸ்பியர்லேருந்து வருது அப்படின்னா ரேடியஸ்க்கு பெர்பெண்டிகுலராக வச்சோன்னா தட் இஸ் கோயிங் டு பி த நார்மல், ரைட். இது வந்து புரியணும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல E dash divided by A dash இது என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட். இது வந்து இப்போ E by A அப்படிங்கிறது வந்து எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா. இங்கே வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டோட்டல் பவர் இவ்வளோ வந்துச்சு. எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா நான் சம் அதர் பாயிண்ட்டில் வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பட் ரெண்டு பவருமே சேம், ரைட். அப்போ இங்கே நான் என்ன பண்ணோம் அப்படின்னா பவரை தான் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கிவன் தட் ஃபார் த பிக்கர் ஏரியா, ரைட், பிக்கர் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை நான் வந்து மல்டிப்ளை பண்ணிடணும்ல. அப்போ அந்த பிக்கர் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இங்கே வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா 4 pi கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். சி இந்த இன்ட்யூஷன் என்னங்கிறது வந்து புரியணும். இங்கே நான் ரெண்டே ஈக்குவேட் பண்ணியிருக்கிறது வந்து நான் எதை ஈக்குவேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி வந்து ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டோட்டல் எனர்ஜி வந்து மேலே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஏரியாவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியே. ரைட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு வந்து என்ன தேவைப்படுச்சு அப்படின்னா எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா அட் அ டிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர். அப்போ எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா தான் E dash divided by A dash நம்ம வந்து வச்சாச்சு. உள்ளே இருக்க போகிற இந்த ஸ்மால் ஏரியா வந்து நம்ம வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணோம். வெளியில் இருக்க போகிற பிக்கர் ஸ்பேரில் இருக்க போகிற ஏரியா வந்து A dashன்னு கன்சிடர் பண்ணுறோம். தீஸ் டூ ஆர் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். இங்கே எனர்ஜியும் ஏரியாவையும் நான் மல்டிப்ளை பண்ணி தான் இங்கிட்ட வச்சுருக்கேன். அப்போ தட் இஸ் கோயிங் டு பி மை பவர் விச் இஸ் ஈக்குவல் டு த எனர்ஜி எமிட்டட் the energy received at a distance of capital R, right. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா என்னங்கிறது வந்து எனக்கு தெரியும். அதோட நான் எதை தான் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எனக்கு வந்து எனர்ஜி வந்துடும், ரைட் ஹேண்ட் சைடும் எனக்கு வந்து எனர்ஜி வரும். ஸோ இங்கே வந்து எனர்ஜி பவர் போத் ஆர் ஜஸ்ட் த சேம் திங் இந்த சிச்சுவேஷனில். ஏன்னா டயத்தை வந்து அவங்க எதுவுமே கொடுக்கல, ஸ்ட்ரைட்டாகவே இந்த ரேடியன்ட் பவர்னு கொடுத்துருந்தாலும் அங்கே இதே தான் போட்டுருந்துருக்கணும், ரேடியன்ட் எனர்ஜின்னு கொடுத்துருந்தாலும் நம்ம அதே தான் போட போகிறோம், ரைட். அப்போ இங்கே இந்த இன்ட்யூஷன் எப்படிங்கிறது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ரெண்டு சைடு நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் E dash by A dash தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தட் இஸ் த ரேடியன்ட் எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா அட் அ டிஸ்டன்ஸ் ஆர், ரைட். இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். இப்போ நான் என்ன கேன்சல் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னா 4 pi 4 pi 4 pi 4 pi it will get cancelled. அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா E dash divided by A dash என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ E dash divided by A dash which is equal to sigma r square t power 4 divided by capital R square வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும், ரைட். தட் இஸ் கோயிங் டு பி த டோட்டல் ரேடியன்ட் எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா. ஸோ எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா, ரைட். இங்கே பவர்னு சொன்னாலும் இது வந்து கரெக்டு தான். ஆனால் வந்து இந்த டயத்தை பற்றி எந்த இதுவுமே நம்மளுக்கு வந்து டேட்டா கொடுக்காதனால ஸ்ட்ரெயிட்டாகவே E dash by A dash வந்து போட்டிருந்துருக்கோம். இதே இது ரேடியன்ட் எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா இன் 2 seconds அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதோட இன்டூ 2 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். புரியணும் நான் என்ன சொல்கிறேங்கிறது. அப்போ இதை வந்து மேலே எதில் மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா சிக்மா r square t power 4 divided by r square, right. Sigma r square t power 4 divided by r square is option 1. இந்த சம் வந்து டவுட் இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ண சம். இந்த மாதிரி சம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரிக்கியாக வந்து தெரியும். ஸோ இதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பின்னாடிலாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வச்சு போடுவோம். வில் கெட் யூஸ் டு திஸ் திங், ரைட். எவ்வளோ வந்து உள்ளேருந்து எமிட் ஆகுதோ 3 dimensionல் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது எப்படி வந்து பார்ப்போம் அப்படின்னா உள்ளேருந்து வரப்போகிற நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் இருக்கணும். நம்மளுக்கு வந்து ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா அது ப்ரொபோஷனலாக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்லாம் ஆர்குமெண்ட் மேக் பண்ணுவோம். அதே தான் இங்கே உள்ளேருந்து எனக்கு எவ்வளோ எனர்ஜி வந்துச்சோ அந்த எனர்ஜி வந்து எனக்கு பெரிய பெரிய ஸ்பியர் போகும்போது டோட்டல் எனர்ஜி வந்து சேமாக இருந்திருக்கும். பட் எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா வந்து ப்ரொபோஷனலாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் அப்படிங்கிறது ஃபைன். இதில் டவுட் இருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த சம்மும் முன்னாடி பார்த்து இந்த சம்மும் சேம் சம் தான். என்ன இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நம்ம கெல்வின்
கெல்வினுக்கு மாற்றுற மாதிரி இருக்கும். சால்வ் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இருக்காது, முன்னாடி உள்ள சம் மாதிரியே தான் இதுவும். அஸ்யூமிங் த சன் டு ஹேவ் அ ஸ்பெரிக்கல் அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் ரேடியஸ் ஸ்மால் ஆர், ரைட்டு, ரேடியேட்டிங் லைக் அ பிளாக் பாடி அட் அ டெம்பரேச்சர் T டிகிரி செல்சியஸ். ஃபைன். இங்கே வந்து டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க, அந்த கன்வர்ஷன் மட்டும் தான் பண்ணோம். த பவர் ரிசீவ்ட் பை யூனிட் சர்ஃபேஸ். இங்கே வந்து கரெக்டாக பவர்னு கொடுத்துருக்காங்க, ரைட். அப்போ பவர்னு கொடுத்துருந்தாலும் எனர்ஜின்னு கொடுத்துருந்தாலும் ரெண்டுமே சேம் ஆர்குமெண்ட் தான் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டோம். ஸோ த பவர் ரிசீவ்ட் பை யூனிட் சர்ஃபேஸ், ஓகே, நார்மல் டு த இன்சிடென்ட் ரே. அது வந்து புரியணும். நார்மல் டு த இன்சிடென்ட் ரேனா நம்மளுக்கு ரேடியலாக வருது அப்படிங்கிற மாதிரி, அந்த பிளேட் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஃபைன். அட் அ டிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சன். அப்போ சன்லேருந்து எனக்கு வந்து எவ்வளோ பவர் வந்து ரிசீவ் பண்ண போது, இங்கே வந்து சன்னுனே நம்மளுக்கு வந்து கொடுத்துறாங்க அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஆர். அப்போ வந்து இந்த சன்னு, எர்த்து, மெர்க்குரி இந்த இதிலே நம்மளுக்கு வந்து அதே திங் தான். என்ன இங்கே டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸில் கொடுத்ததுனால அது மட்டும் கெல்வினில் மாற்றணும். எதனாலனா போல்ட்ஸ்மேனில் எப்போவுமே நம்ம கெல்வினில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும். டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து செல்சியஸில் போட்டாலும் சரி கெல்வினில் போட்டாலும் இட் இஸ் த சேம் திங். இல்லை அப்படின்னா வில் ஹேவ் டு பி வெரி காஷியஸ். அப்போ போன தடவை என்ன வந்துச்சோ அதே மாதிரியே நம்ம போட்டுற வேண்டியதான். ஸோ தட்ஸ் கோயிங் டு பி ஆர் ஸ்கொயர் சிக்மா T பவர் 4, அதை தான் T ப்ளஸ் 273 த ஹோல் பவர் 4னு போட்டிருக்காங்க, டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், விச் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 3, ரைட். இந்த சம்லாம் டவுட் இருக்கக்கூடாது, முன்னாடி பார்த்தோம்ல அதே சம் தான் இதுவுமே. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து a black body at 227 டிகிரி செல்சியஸ், செல்சியஸில் கொடுத்துருக்காங்க, ரேடியேட்ஸ் ஹீட் அட் த ரேட் ஆஃப் 7 calories சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட். சரி தானே, பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து ஹீட்டை வந்து எனர்ஜி ரேடியேட்டட் வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேலரிஸ்லேயும் சென்டிமீட்டர்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 1 calorie is equal to 4.2 ஜூல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இங்கே கன்வர்ஷன் வந்து ஆக்சுவலாக தேவையில்லை, பட் எனிவே 7 calories பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சம் அதர் யூனிட்ஸ் அட் அ டெம்பரேச்சர் ஆஃப் 727 டிகிரி செல்சியஸ் த ரேட் ஆஃப் ஹீட் ரேடியேட்டட் இந்த சேம் யூனிட்ஸ் வில் பி. அதே யூனிட்ஸில் எனக்கு வந்து எவ்வளோ ஹீட் வந்து ரேடியேட் ஆகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும். சரி தானே. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எனர்ஜி தான் அவங்க வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ எனர்ஜி ரிலேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் தான். அப்போ எனர்ஜி ரேடியேட்டட் விச் இஸ் பவர் is directly proportional to T power 4, ரைட். அப்போ இங்கே ரேஷியோஸ் எடுக்கும்போது டெம்பரேச்சர் தான் நம்ம வந்து கெல்வினில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எனர்ஜி வந்து எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, ஏன்னா மேலே என்ன யூனிட்ஸில் இருக்கோ இது மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. 7 calories 7 into 4.1 போடுவோம், டினாமினேட்டரில் ரேஷியோ எடுக்கும்போது 4.1 போடுவோம். ஸோ தட் திங் வில் கெட் கேன்சல்டு. அதே யூனிட்ஸில் தான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். தேர்ஃபோர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்ட்ரைட்டாக உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணாலே எனக்கு வந்து யூனிட் கன்வர்ஷன் வந்து பிரச்சனை கிடையாது. டெம்பரேச்சர் கெல்வின் சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் தெளிவாக இருக்கணும், ஏன்னா அடிஷன்லாம் அங்கே நடக்கும், ரைட். இங்கே வந்து நம்ம வந்து கேன்சல் அவுட் பண்ணுற மாதிரி டிவிஷன்ஸ் ஆர் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த நோஷன்லாம் இப்போ வந்து புரியணும். அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எனர்ஜிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து நம்ம வந்து 7 விச் இஸ் ஈக்குவல் டு அதோட டெம்பரேச்சர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் 227 ப்ளஸ் 273, ரைட். அப்போ 273 227 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி 500 த ஹோல் பவர் 4. ஓகே, அடுத்தது வந்து எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா அதே இதில் வேறு டெம்பரேச்சர் வந்து வச்சுருந்துருக்கோம். அப்போ எவ்வளோ ஹீட் வந்து ரேடியேட் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ எவ்வளோ ஹீட் வந்து ரேடியேட் ஆகுது அப்படிங்கிறது தட் இஸ் மை எக்ஸ். இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து நான் வந்து என்ன போடுவேன் அப்படின்னா 1000 த ஹோல் பவர் 4, ரைட். அப்போ வந்து உள்ளே வந்து எனக்கு வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ 500ம் 1000 அப்படின்னா 1/2 த ஹோல் பவர் 4 எனக்கு வந்து வரப்போகுது. அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் 7 into 2 power 4, ரைட். 7 into 2 power 4. அப்போ 7 into 2 power 4 அப்படிங்கும்போது 4 8 16, ரைட். அப்போ 16 into 7 வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். அப்போ 16 into 7 அப்படின்னா 242, ரைட். ஓகே, 4 that's going to be 112. அப்போ இது வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா 112 calories பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட். இந்த இதில் வந்து தெளிவாக புரிஞ்சுருந்துருக்கணும். நம்மளுக்கு யூனிட் கன்வர்ஷன் வந்து பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே ரேஷியோஸில் தான் இருக்குது. ஸோ என்ன யூனிட் கன்வர்ஷன் நீங்கள் பண்ணி தான் திருப்பி கேன்சல் அவுட் தான் இருந்திருக்கணும். ஃபைன், இதில் டவுட் இருக்கக்கூடாது. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. இந்த சம்லாம் ஈஸியான சம் தான். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே அந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி ஃபார்முலா வந்து என்னங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. த 2 ends ஆஃப் அ ராட் ஆஃப் லென்த் கேபிட்டல் L அண்ட் அ யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனல் ஏரியா கேபிட்டல் A ஆர் கெப்ட் அட் 2 temperatures T1 and T2. சரி தானே, ஒரு ராட் இருக்குது, லென்த் சம்திங், கிராஸ் செக்ஷனல் ஏரியா எல்லாமே கொடுத்துட்டாங்க. வேறு T1 is greater than T2, ரைட்டு. த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் dQ/dt. ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட ரேட் வந்து எனக்கு என்னென்னா dQ/dt த்ரூ அ ராட் இன் அ ஸ்டெடி ஸ்டேட் இஸ் given by. சரி தானே. அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன dQ/dt என்னங்கிறத வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ dQ/dt வந்து எனக்கு வந்து ஃபார்முலா வந்து தெரியும், KA ΔT/L. அப்போ dQ/dt வந்து KA
KA வந்து இதுதான் வரப்போகுது, அது ஒன்று தான் இருக்க போகுது. del T வந்து ஹையர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர் which is T1 minus T2 divided by L. therefore the answer is option 3. இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் சிம்பிள் சம் தான். அப்படியே ஸ்டீஃபன் போல்ஸ் மேலே ஸ்ட்ரெயிட்டாகவே அப்ளை பண்ணுற மாதிரி வரும். A black body is at a 727 degree Celsius. It emits energy at the rate which is proportional to. அப்போ 727 degree Celsius இருக்குது, எந்த ப்ரொபோர்ஷனில் எமிட் பண்ண போகுது எனர்ஜி. அப்போ 727 டிகிரி செல்சியஸ்னால் கெல்வினுக்கு வந்து மாற்றணும். தட்ஸ் கோயிங் டு பி 1000 கெல்வின். 1000 the whole power 4. 1000 the whole power 4னா the answer is option 1. இந்த சம்மும் ஈஸி தான். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் சிம்பிள் சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A black body at 1227 degree Celsius emits radiation with maximum intensity. See, maximum intensity, maximum energy, இது எல்லாமே வந்து means displacementலாம் தெரியணும். At a wavelength of 5000 Armstrong. Okay, wavelength கொடுத்துட்டாங்க. Obviously that's going to be means displacementலாம். If the temperature of the body is increased by 1000 degree Celsius. ஓகே, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி வந்து 1000 degree Celsius இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். த மேக்ஸிமம் இன்டென்சிட்டி வில் பி அப்சர்வ்ட் அட். அப்போ வந்து மேக்ஸிமம் இன்டென்சிட்டி எங்கே வந்து வரும் அப்படிங்கிறது. ஸோ லாம்டா எம், புது லாம்டா எம் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரி, அந்த ரிலேஷன் வந்து வச்சே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே சால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேஷன் வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா லாம்டா எம் ஈக்குவல்ஸ் பி பை டி. டெம்பரேச்சர் ஷுட் பி சப்ஸ்டிடியூட்டட் இன் கெல்வின். ஓகே, அப்போ லாம்டா எம்முக்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா which is 5000 Armstrong which is equal to B divided by temperature. Temperature வந்து 273 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா that is going to be 1500 Kelvin, ரைட்? அப்புறம் அதே மாதிரி ரேஷியோஸ் வந்து எடுக்கும்போது அடுத்தது வந்து எனக்கு வந்து எக்ஸ் என்னங்கிறத நான் வந்து இந்த லாம்டா எம் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி தானே? பி டிவைடட் பை அந்த டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து எவ்வளோ வந்துருக்கணும் அப்படின்னா 1000 degree Celsius இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ தட்ஸ் கோயிங் டு பி 2500 Kelvin. இங்கே வந்து பிபி இட் வில் கெட் கேன்சல்ட். ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா வில் கெட் த ஆன்சர், ரைட்? அப்போ 0 0 it will get cancelled. அதுக்கப்புறம் 3 வந்து வந்திருக்க போது, இது வந்து 5 வந்து வந்திருக்கணும். ஸோ 1/3 divided by 1/5 that's going to be 5/3, ரைட்? ஃப்ளிப் பண்ணுறோம் அப்படின்னா 5/3ன்னு வந்து வந்திருக்கணும். ஸோ இங்கே வந்து 5000 டிவைடட் பை லாம்டா எம்னு வந்து எனக்கு வந்து வந்திருக்கணும். ஸோ லாம்டா எம் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு 3 into 5000 divided by 5, right? Divided by 5. அப்போ அது கேன்சல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா you'll have 1000 which is going to be 3000 Armstrong, ரைட்? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண எனக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து குறைஞ்சிட்டே வரணும். ஸோ 5000 கீழே தான் இருந்திருக்கணும். எதர் இட் ஷுட் பி 3000 இல்லை 4000 வந்து வரணும். சால்வ் பண்ணதில் நம்மளுக்கு வந்து த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1, 3000 வந்து வந்திருக்கு, ரைட்? இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாகவே சம், இதெல்லாம் ஜஸ்ட் ரேஷியோஸ் எடுத்தால் ஆன்சர் வந்து வந்துடும். லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம்மும் லாஜிக் பேஸ் பண்ண சம் தான். பார்த்தாலே ஆன்சர் தெரியும், ரைட்? இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா which of the following rods given radius வந்து r and then length l each made of the same material, ஒரே மெட்டீரியல் தான், and whose ends are maintained at the same temperature will conduct most heat. அப்போ கீழே கொடுத்துருக்கிறதுல யார் வந்து அதிகமான ஹீட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரி தானே? எல்லாமே ரேடியஸ் வந்து r0ல் ரிலேட் ஆகி வருது, லென்த் வந்து l0ல் வந்து ரிலேட் ஆகி வருது. சரி தானே? அப்போ இந்த சிச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஹீட் வந்து கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டரில் எனக்கு வந்து ஏரியா இருக்கும், கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அது ரேடியஸ், ரைட்? del T by L. டினாமினேட்டரில் எனக்கு வந்து லென்த் வந்து இருக்கணும். அப்போ லென்த் கம்மியாக இருக்கணும், ஆர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து எனக்கு வந்து ஹீட் கண்டக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். லென்த் கம்மியாக இருக்க மாதிரி இங்கே சிச்சுவேஷன் வந்து எனக்கு வந்து ரெண்டு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா L0 2L0. அப்போ லென்த் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நம்ம சூஸ் பண்ணுவோம். அந்த கம்மியாக இருக்க போகிற லென்த்துக்கு வந்து அதிகமாக இருக்க போகிற ஆர், ரைட்? அப்போ கம்மியாக இருக்கணும் லென்த்து, ஆர் வந்து அதிகமாக இருக்கணும். தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. அதை விட்டால் வேறு எதுவுமே வரப்போகிறது கிடையாது. ஏன்னா எல்லாமே 2 சேம் இதில் தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க. இங்கே 3 4ன்னு கொடுத்துருந்தா கூட நம்ம வந்து அந்த ஃப்ராக்ஷன் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. லென்த் கம்மியாக இருக்குது, 2 தான் இருக்குது. அதில் இருக்கிறது வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா 2 தான் அதிகமாக இருக்குது. ஒன்று வந்து R0 இருக்கணும், இல்லை 2R0 இருக்கணும். தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. இந்த சம்லாம் ஸ்ட்ரைட்டாகவே சிம்பிளான சம், இதில் டவுட் இருக்கக்கூடாது. அட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கேட்டிருக்காங்க. அப்படியே பார்த்தாலே தெரியும். இஃப் லாம்டா எம் denotes the wavelength at which radiation from a black body at a temperature T Kelvin is maximum, ரைட்? அப்போ எதில் வந்து எனக்கு ரேடியேட்டிவ் எமிஷன் வந்து which is the radiation வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ திஸ் இஸ் வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில். அப்போ வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லானா எனக்கு என்னது? லாம்டா எம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். அப்போ லாம்டா எம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர் which is option
அண்ட் 4. இந்த சம்மும் ஈஸியான சம் தான், ரைட்? அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் காம்பவுண்ட் ஸ்லாப் பேஸ் பண்ண சம் தான். லாஸ்ட் டைம் நம்ம வந்து லாஸ்ட் செஷன் வந்து நம்ம போடும்போது எப்படி போட்டுருந்துருப்போம் அப்படின்னா, இட் வாஸ் பேரலல் கனெக்ஷன். கீழே ஒன்றும் மேலே ஒரு ஸ்லாப் வந்து இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து சீரிஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாப் வந்து ஃபர்ஸ்ட்டும் அடுத்த ஸ்லாப் வந்து அதுக்கு அடுத்து இருக்கும். சீரிஸ்னால் நெக்ஸ்ட் வந்து வரப்போகிறது, ரைட்? ஸோ லாஸ்ட் போட்டது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். லாஸ்ட் செஷன் வந்து போட்டது, இந்த வந்து சீரிஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பேட்டர்ன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 2 பேட்டர்ன் தெரிஞ்சிருந்தால் இந்த இதில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எல்லாமே சீரிஸ் பேரலல் கனெக்ஷன் வில் டூ இட் அகெயின். அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கெப்பாசிட்டியில் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ வில் கெட் யூஸ் டு இட். எனிவே இப்போ இந்த இது கொஞ்சம் புதுசாக தெரியும் இந்த சம்முக்கு, ரைட்? இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, கன்சிடர் a compound slab consisting of two different materials having equal length, thickness and thermal conductivities K and 2K. அப்போ வந்து 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்னால தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து வித்தியாசமாக இருக்குது. மற்றபடி லென்த்தும் கிராஸ் செக்ஷனல் ஏரியா விச் இஸ் த திக்னஸ், ரைட்? அப்போ வந்து லென்த்து திக்னஸ் மிச்சது எல்லாமே எனக்கு வந்து லென்த்துங்கிறது இந்த மாதிரி, திக்னஸுங்கிறது நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி தானே இருக்குது. ஸ்லாபுங்கும்போது லெட்ஸ் கன்சிடர் இட் டு பி கியூபாய்டு. அப்போ வந்து திக்னஸும் எனக்கு வந்து லென்த்தும் எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சேமாக தான் இருக்குது ஃபார் த 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் திங். சரி, ரெஸ்பெக்டிவ்லி த ஈக்குவலன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த ஸ்லாப் இன் சீரீஸ்னால் நம்ம அடுத்தடுத்து ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் சீரிஸ், ரைட்? நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது நான் இங்கே எதை ஈக்குவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது, லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து del Q1 ஈக்குவல்ஸ் del Q ஈக்குவல்ஸ் del Q1 + del Q2 நம்ம வந்து போட்டிருந்தோம். அங்கே வந்து நம்ம ஹீட் ஃப்ளோ வந்து ஈக்குவேட் பண்ணோம். இங்கே வந்து நம்ம டெம்பரேச்சர் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். அது என்னங்கிறது வந்து சொல்கிறேன். இங்கே வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, 2 ஸ்லாப் இருக்குது. ஸ்லாபோட அந்த மெட்டீரியலில் வந்து எனக்கு எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, ஒரு இது வந்து K அப்படின்னா இன்னொன்று வந்து 2K. மற்ற டைமென்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து சேம் தான். அப்படி இருக்கும்போது எவ்வளோ ஹீட் வந்து உள்ளே ஃப்ளோ ஆகிருக்குமோ del Q வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து எனக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா வெளியில் வந்து ரிலீஸ் ஆகிருந்துருக்கணும், ரைட்? del Q/deltன்னு வச்சுக்கோன்னா அப்போ எவ்வளோ ஹீட் வந்து உள்ளே போச்சோ சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து வெளில வந்துருக்கணும், ரைட்? அப்போ தான் உள்ளே ஃப்ளோ ஆனதும் எனக்கு வெளியில் வந்ததும் சேம் அமௌண்ட் இருந்தால் தான் நடுவில் வந்து எங்கேயுமே எனக்கு ஹீட் வந்து ஸ்டாக் ஆகாமல் இருக்கும், ரைட்? உள்ளே வந்து 5 ஜூல் போச்சுன்னா வெளியில் அந்த 5 ஜூல் வந்துடணும். திருப்பி உள்ள பெர்னோலிஸ் பிரின்சிபலே அதானே பார்த்தோம். நம்ம உள்ளே வந்து எவ்வளோ ஃப்ளூயிட் வந்துச்சோ சேம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் நீட்ஸ் டு ஃப்ளோ அவுட், ரைட்? இல்லை அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு செக்மெண்ட்டில் மட்டும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே போகும். தட்ஸ் நாட் த கேஸ். திஸ் இஸ் ஸ்டெடி ஸ்டேட், ரைட்? அப்போ வந்து எனக்கு உள்ள ஹீட் ஆனதும் வெளில வந்ததும் சேம் அமௌண்ட் தான் இருக்க போகுது. இந்த சிச்சுவேஷனில் நான் எதனா டெம்பரேச்சர் தான் என்னால் ஈக்குவேட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ லெட்ஸ் மேக் இட் திஸ் வே. இங்கே இருக்க போகிற டெம்பரேச்சர் வந்து T1 அப்படின்னு வச்சுட்டோம்னா இங்கே இருக்க போகிற டெம்பரேச்சர் வந்து T2, ரைட்? இன் பிட்வீனில் எனக்கு ஃபாலோ ஆக போகிற டெம்பரேச்சர் வந்து என்னென்னா del T1. Let's make it this way. ஹையர் டெம்பரேச்சர் வந்து T1 which is 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து மிட்டுக்கு வரும்போது ஒரு 30 டிகிரி செல்சியஸ் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. 70 டிகிரி செல்சியஸ் இங்கே வந்துருக்கணும். அப்போ 70லேருந்து இங்கே 0 டிகிரி செல்சியஸ் வந்து போகணும். ஸோ that changes temperature is going to be del T2, ரைட்? அப்போ வந்து நான் வந்து del T1 + del T2 30 70 இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் எனக்கு வந்து 100 தான் வரப்போகுது. அதே இது 100 - 0 போட்டாலும் ஐ வில் கெட் த சேம் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து எது 2 தான் சேமாக இருக்குன்னா இன்பிட்வீனில் எவ்வளோ டெம்பரேச்சர் லாஸ் வந்து இருக்கோ அதை வந்து மொத்தமாக சேர்த்தா அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு வந்து என்ன இருக்குன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியலில் வந்து இருக்க போகுது, ரைட்? இன்ட்யூஷனே இப்போ வந்து தெரியணும் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா நம்ம வந்து ஹீட்டை வந்து ஈக்குவேட் பண்ணோம். ஸோ சீரீஸில் வரும்போது எனக்கு வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ தூரம் டெம்பரேச்சர் டிக்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மொத்தமாக ஆட் பண்ணாலும் டோட்டல் டிக்ரிமெண்ட் இன் டெம்பரேச்சர், டோட்டல் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து நான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் எனக்கு வந்து சேம் அமௌண்ட் தான் இருக்கும், ரைட்? புரியணும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் சால்வ் பண்ணுறதுக்கு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் del T ஈக்குவல்ஸ் del T1 + del T2ன்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். அப்போ del T1 + del T2ன்னு வருதுன்னா அதை அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். அப்போ del T1 அந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுவோம்ல. அப்போ இங்கே எனக்கு என்ன வந்துருக்குன்னா del Q/del T க்ராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ டினாமினேட்டரில் இருக்க போகிற லென்த் வந்து எனக்கு வந்து நியூமரேட்டரில் வந்து வந்துடும். அதே மாதிரி KA கப்பா A வந்து எனக்கு வந்து டினாமினேட்டரில் வந்துட போகுது. ஸோ KA வந்து டினாமினேட்டரில் வந்துட போகுது. இங்கே வந்து எனக்கு லென்த்து தானே இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ மொத்தமாக ஒரே ஸ்லாபாக கன்சிடர் பண்ணால் இண்டிவிஜுவல் லென்த் வந்து Lன்னு வச்சுக்கலாம். அப்போ டோட்டல் லென்த்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா இஸ் த சேம் திங், ரைட்? அந்த திக்னஸ் வந்து சேம் தான் இருக்க போகுது. அப்போ மொத்தமாக ஒரே கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான். நான் லென்த்துமா இங்கே டபுளாக இருந்துருக்கணும். அங்கே வந்து ஏரியா வந்து டபுளாக இருந்துருக்கணும். இங்கே வந்து லென்த் வந்து எனக்கு டபுளாக இருந்துருக்கணும். அப்படி எல்லாமே அதர் வே ரவுண்டு வர மாதிரி வரும். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்னா 2 times த லென்த்து, ரைட்? அதுக்கப்புறம் வந்து இங்கே சேம் திங் del T1 del T2க்கு வந்து போடுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும். ஸோ சேம் ஹீட் தான் del Q/del T வந்து அலோவ் பண்ணியிருந்துருக்கணும். இன்ட்டு அதோட லென்த் வந்து L டிவைடட் பை இதோட K வந்து எனக்கு வந்துன்னா K கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து A. இங்கே வந்து நான் டோட்டல் காம்பவுண்ட் ஸ்லாபுக்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். therefore that is K'(A). இங்கே வந்து KA. அப்போ இன்னொன்று உனக்கு வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் del Q/del T இன்ட்டு L டிவைடட் பை
கேக்கு வந்து 2k, ஏன்னா கொஷினில் வந்து 2kன்னு கொடுத்துருக்காங்க, இன்டூ ஏ. சரி தானே? இப்போ இதில் வந்து சேமாக இருக்கிறது எல்லாத்தையுமே கேன்சல் அவுட் பண்ணிடலாமா? ஸோ del q by del t, del q by del t, del q by del t, it will get cancelled. வேறு லென்த்து ஏரியா, லென்த்து ஏரியா, லென்த்து ஏரியா, it will get cancelled, ரைட்? சரி தானே? அப்போ லெஃப்ட் ஓவர்லாம் அப்படி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா எனக்கு எப்படி வந்துருக்கணும் அப்படின்னா 2 divided by k dash which is equal to 1 by k plus 1 divided by 2kன்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணால் will get the answer, ரைட்? அப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். I'll have 2 plus 3, 1 வந்து 3k divided by 2k ஸ்கொயர்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்க போகுது. ஒரு கேவும் ஒரு இதுவும் கேன்சல் அவுட் ஆயிரும். அண்ட் தென் I'll have 2 divided by k dash வந்து எனக்கு வந்து வரப்போகுது. ஜஸ்ட் வந்து இது வந்து ஃப்ளிப் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா I'll get the answer, ரைட்? ஃப்ளிப் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா k dash வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்குன்னா it should be equal to 4 by 3kக்கு வந்து ஈக்குவலாக இருந்துருக்கணும். தட் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 4. இந்த சம்மில் வந்து டவுட் இருக்கக்கூடாது. லாஸ்ட் டைம் போட்டது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா பேரல் கனெக்ஷன் வந்து போட்டிருந்தோம். இங்கே வந்து சீரீஸில் அடுத்தடுத்து. ஸோ இந்த 2 பேட்டர்னில் தான் கேட்க முடியும். அந்த 2 பேட்டர்ன் சம்முமே நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து யூனிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈஸியான சம் தான். யூனிட்ஸ் ஆஃப் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட். ஸோ ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் வந்து என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் வந்து எந்த ஃபார்முலாக்குள்ளே வருது? E ஈக்குவல்ஸ் E by A ஈக்குவல்ஸ் சிக்மா T பவர் 4. இப்போ சிக்மா தான் எனக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? அப்போ சிக்மா ஈக்குவல்ஸ் ஈங்கிறது இங்கே வந்து பவர், தேர்ஃபோர் வாட்டில் வந்து நம்ம வந்து போட்டுற வேண்டியதான். ஏரியா வந்து டினாமினேட்டரில் வந்து எனக்கு வந்து ஏரியா வரப்போகுது. தட் இஸ் கோயிங் டு பி மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி T பவர் 4 வந்து டினாமினேட்டரில் வந்துச்சுன்னா கெல்வின் பவர் 4. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் வந்து என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா வாட் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் பவர் 4, டினாமினேட்டரில் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் பவர் 4 வந்து வர மாதிரி வர்றது வந்து என்னென்னா இட் இஸ் ஆப்ஷன் 4. இந்த சம்லாம் ஈஸியான சம் தான். இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்சிடர் 2 rods ஆஃப் சேம் லென்த் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ். ஓகே, சேம் ராடு அதோட லென்த் வந்து எப்படி இருக்குன்னா சேம் லென்த் இருக்க போது, ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, விச் இஸ் S1 அண்ட் S2, ரைட்? அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது வந்து யூஸ் ஆகாது. எனிவே கண்டக்டிவிட்டிஸ் வந்து எனக்கு வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா K1 K2 அண்ட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து எனக்கு என்னென்னா A1 A2. சரி, அண்ட் போத் ஹேவிங் த டெம்பரேச்சர் வந்து எனக்கு என்ன T1 அண்ட் T2 அட் தேர் எண்ட்ஸ். ஸோ எண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து சேம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்க போது. த ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட் டியூ டு கண்டக்ஷன் இஸ் ஈக்குவல். அப்போ ரெண்டுலேயுமே ஹீட் லாஸ் வந்து ஹீட் லாஸ் டியூ டு கண்டக்ஷன் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து ரெண்டுலேயுமே சேமாக இருந்துச்சுன்னா கீழே உள்ளதில் எந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்? இது வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி வச்சு பேஸ் பண்ணி வருது. ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் வந்து கண்டக்டிவிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் வந்து ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே எனக்கு எதாவது யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டக்டிவிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி கப்பாக தான் எனக்கு வந்து யூஸ் ஆக போகுது, விச் இஸ் K1 அண்ட் K2, ரைட்? அப்போ இந்த சிச்சுவேஷனில் ரேட் ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் வந்து ரெண்டு சேம் டைமே சேமாக இருந்துச்சு அப்படின்னால நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து del Q1 டிவைடட் பை del Tயும் which is equal to del Q2 டிவைடட் பை del T ரெண்டுமே சேமாக தான் இருந்துருக்கணும். அப்போ del Q1க்கு வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா K1, ரைட்? கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து எனக்கு என்னென்னா A1, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் del T வந்து ரெண்டுக்குமே சேம்னு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. லென்த் வந்து ரெண்டுக்குமே சேம் which is L which is equal to K2 A2 del T divided by the length L. அப்போ இதில் எது வந்து கேன்சல் அவுட் ஆயிரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா del T it will get cancelled, L it will get cancelled. அப்போ K1 A1 which is equal to K2 A2. அப்போ அந்த மாதிரி தானே நம்மளுக்கு வந்து கண்டிஷன் இருக்கணும். தட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 1. இந்த சம்லாம் சிம்பிளான சம், இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து ஃபார் அ பிளாக் பாடி அட் அ டெம்பரேச்சர் 727 டிகிரி செல்சியஸ் இட்ஸ் ரேடியேட்டிங் பவர் வந்து எவ்வளோனா இட் இஸ் 60 வாட் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங் இஸ் 227 டிகிரி செல்சியஸ். சி ஜென்ரலாக பிளாக் பாடி வச்சு நம்ம வந்து ரேடியேட்டிங் பவர்னா இதெல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன ஸ்டீஃபன்ஸ் போல்ட்ஸ்மேன்லாம் மட்டும் தான் பார்த்துருந்துருப்போம். அதில் வந்து நம்மளுக்கு சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து யூஸ் ஆகாது. ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா சரௌண்டிங் டெம்பரேச்சரும் சேர்த்து வந்து கொடுத்துருந்துருக்காங்க, ரைட்? இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து கேட்குறதுல எனிவே இந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுருந்துருக்கணும். ஜஸ்ட்டு எப்படின்னா இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தர் போய் இந்த சம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் அதெல்லாம் கேட்காதனால நம்ம வந்து தியரியில் அதெல்லாம் ரொம்ப இன்க்ளூட் பண்ணல. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு எவ்வளோ ரேடியேட்டிங் பவர் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், E by A is equal to sigma T power 4னு கொடுத்துருவோம். அவ்வளோ எனர்ஜி வந்து ரேடியேட் பண்ண போகுது. இங்கே வந்து என்னென்னா சரௌண்டிங்கும் எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அட் சம் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா அதுவும் திருப்பி அந்த பாடிக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி வந்து கொடுத்துருந்துருக்கணும், ரைட்? அப்போ அது டோட்டலாக எவ்வளோ எனர்ஜி வெளில கொடுத்துச்சு மைனஸ் அது எவ்வளோ எனர்ஜி அப்சார்ப் பண்ணுச்சு சரௌண்டிங்லேருந்து, அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா லெஃப்ட் ஓவர் தான்
தான் அது நெட்டாக வெளியில் கொடுத்த பவர் டு த சரௌண்டிங், ரைட்? அது நெட்டாக வெளியில் கொடுத்த எனர்ஜி வந்து அப்சார்ப் பண்ணதோட லெஃப்ட் ஓவர் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து T⁴ போட்டுருவோம். எப்படி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, அது எந்த எனர்ஜியும் வெளியிலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகலை அப்படின்னா அப்சார்ப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த சிச்சுவேஷனில் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரேடியேட்டிங் பவர் மொத்தமாக அது எவ்வளோ கொடுத்துச்சு மைனஸ் அது எவ்வளோ ரிசீவ் பண்ணிச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னா, லெஃப்ட் ஓவர் மட்டும்தான் அது வந்து வெளியில் வந்து சரௌண்டிங் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும், ரைட்? அப்போ இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த சம் வந்து சால்வ் பண்ணும்போது T⁴ மைனஸ் T⁴ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டேர்ம் வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் கெட் இட், ரைட்? சரி தானே? இந்த சம்மில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுருக்கணும். நெட் பவர் எவ்வளோ ரேடியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ நெட் பவர் அப்படின்னா என்ன, எவ்வளோ அது வெளியில் கொடுத்துச்சு மைனஸ் அது எவ்வளோ அது ரிசீவ் பண்ணிச்சு அப்படின்னா வில் கெட் த நெட். எவ்வளோ வந்து நெட்டாக வந்து எனக்கு வெளியில் போயிருந்துருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிடும், ரைட்? சரி தானே? அப்போ இந்த சம் என்னங்கிறது வந்து அப்படி போடுறேன், புரியணும். ஃபார் அ பிளாக் பாடி at temperature 727 degree Celsius இட்ஸ் ரேடியேட்டிங் பவர் 60 watt. அப்போ வந்து ரேடியேட்டிங் பவர் நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, நெட்டாக எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அந்த டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங் இஸ் 227 degree Celsius. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஓவர் மட்டும் தான் எனக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, which is 60 watt. if the temperature of the black body is changed to 1227 degree Celsius, ஓகே, அப்போ இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா then it's radiating power. அப்போ அதோட ரேடியேட்டிங் பவர் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ ஜென்ரலான ஃபார்மில் வந்து நம்ம வந்து எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா, E/A which is equal to sigma T⁴ போட்டிருந்திருப்போம். இந்த இடத்துல அது வந்து எமிட் பண்ணது வந்து ரேடியேட் பண்ணது வந்து எமிட் பண்ணது வந்து sigma T⁴. அதே மாதிரி ரிசீவ் பண்ணது வந்து எனக்கு எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கேன், சிக்மா சரௌண்டிங்கில் வந்து which is T⁴, ரைட்? அப்போ இந்த இதை வந்து நம்ம வந்து எப்படி எழுதலாம், சிக்மா T⁴ மைனஸ் T⁴, ரைட்? இதே மாதிரி தான் நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கில் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதே இன்ட்யூஷன் அதே லாஜிக் மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து பண்ண போகிறோம், ரைட்? அப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்து போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து எனக்கு வந்து இங்கே வந்து அந்த பாடியோட ஏரியா எதுவுமே நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே அவங்க எவ்வளோ பவர் ரேடியேட் பண்ணோம் அப்படிங்கிறதே அவன் வந்து கொடுத்துட்டான். அப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து ப்ரொப்போர்ஷனில் வந்து டியையும் அந்த பவரையும் வச்சே நம்ம ப்ரொப்போர்ஷனை வச்சு நம்ம வந்து போட்டுற முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஈக்கு வந்து எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா 60 டிவைடட் பை த ஏரியா இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஏன்னா அது வந்து அவங்க கொடுக்கவே கிடையாது. சிக்மா பிரச்சனை இல்லை, ரேஷியோஸில் வந்து போயிடும். T⁴. அப்போ டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எனக்கு வந்து எவ்வளோ வந்து வந்துருக்கணும் அப்படின்னா 1000⁴ மைனஸ் எனக்கு வந்து எவ்வளோ வந்து அதை அப்சார்ப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தட்ஸ் கோயிங் டு பி 500⁴. சரி தானே? ஹோல் பவர் 4னு போட்டுறக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து எமிட் பண்ணது தனியாகவும் அப்சார்ப் பண்ணது தனியாகவும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். ஹோல் பவர் 4னால் அது வந்து தப்பு, ரைட்? 1000⁴ மைனஸ் 500⁴, ரைட்டு? அதே மாதிரி டிவைடட் பை எனக்கு வந்து என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா, இந்த சைடு வந்து எவ்வளோ வந்து அது வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா 1000⁴ இட் ஹேஸ் சேஞ்ச்டு டு சம்திங் லைக் திஸ் 1500, ரைட்? the whole power 4 minus surrounding வந்து it is just the same thing 500 the whole power 4, ரைட்? அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து ரேடியேட்டிங் பவர் வந்து நியூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும் which is x. அப்போ இதுவும் முன்னாடி நம்ம போட்ட மாதிரி தான் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேனில் சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணால் அதுலேருந்து எவ்வளோ எனர்ஜி அப்சார்ப் பண்ணியிருக்கோமோ அதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு நெட்டாக எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறத நான் வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ இந்த இதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல்லாக அதையும் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணாலும் லேட் ஆயிரும். எது காமனாக இருக்கோ அதை நம்ம வந்து வெளில எடுத்துடலாம். அப்போ 500⁴ வந்து மேலே கீழே எனக்கு வந்து காமனாக இருக்குல்ல. அப்போ 500⁴ வந்து நம்ம வந்து வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து எனக்கு என்னவா வந்துருக்கணும் அப்படின்னா 500 வந்து உள்ளே எடுத்தாச்சு. அப்போ திருப்பி இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் திஸ் இஸ் கோயிங் டு பி 2⁴ மைனஸ் 1⁴ which is going to be 1. சரி தானே? டிவைடட் பை இங்கே வந்து நம்ம வந்து அதே மாதிரியே 500⁴ வந்து காமனாக வந்து வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 3⁴ மைனஸ் 1. ஓகே, இங்கே வந்து you'll have 60 divided by x, ரைட்? அப்போ வந்து 500⁴ காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 500⁴ வந்து it will get cancel. இதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணால் will get the answer, ரைட்? அப்போ எனக்கு என்னென்னா 60 divided by x which is equal to 2⁴, ரைட்? அப்போ 2⁴ அப்படிங்கும்போது that's going to be 16. அப்போ 16 minus 1 which is 15, ரைட்? அப்போ டினாமினேட்டரில் வந்து எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா 3⁴. ஸோ 9 3 are 27. அப்புறம் 27 into 3 வந்து you will have 21, right? 281, okay? அப்போ எனக்கு டினாமினேட்டரில் எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா 81 minus 1 which is 80. சரி தானே? அப்போ இதை ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணால் வந்துடும். ஃபஸ்ட்டு 5 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ கேன்சல் அவுட் ஆகும்போது எனக்கு வந்து 15ம் இதுவும் போச்சுன்னா this is going to be 3. இங்கே வந்து it is 12. திருப்பி again if it get cancelled you will have 4, right? அப்போ அவ்வளோதான், ஆன்சர் வந்து வந்துருச்சு. அப்போ x equals 80 into 4, ரைட்? ஸோ 8 4 32, ஸோ that is 320.
ஓகே. ஸோ 320 அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து என்னென்னா இட் இஸ் ஆப்ஷன் 2. இந்த சம்முங்கிறது வந்து எப்படிங்கிறது புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ இது சிம்பிளான ஸ்ட்ரெயிட் அவே சம் தான். என்னென்னா இங்கே டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங் எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ எக்ஸ்ட்ரா டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெட் எமிட்டிங் பவர் என்னங்கிறத நம்ம வந்து ரேடியேட்டிங் பவர் என்னங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். விச் மீன்ஸ் எவ்வளோ அதை அப்சார்ப் பண்ணிச்சு அப்படிங்கிறத வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து அது வந்து எமிட் பண்ணிச்சு அப்படிங்கிறது டோட்டலில் இருந்து எவ்வளோ அப்சார்ப் பண்ணிச்சு அப்படிங்கிறது நம்ம சப்ராக்ட் பண்ணிடுவோம். அப்படின்னா நம்மளுக்கு நெட் எவ்வளோ எமிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்சிடும். ஃபைன். இந்த சம்மில் எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து தியரி பேஸ் பண்ண சம். என்னென்னு பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பெஸ்ட் க்ளோஸ் டு ஐடியல் பிளாக் பாடி. அப்போ கீழே கொடுத்ததில் வந்து இது வந்து ஐடியல் பிளாக் பாடி அப்படிங்கிறது அதில் நம்ம 4-5 படிச்சிருந்துருக்கோம். பிளானட்ஸ் வந்து பார்த்துருந்துருக்கோம். கேவிட்டி மெயின்டைன் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்துருந்துருக்கோம். ரைட். இங்கே அது எதில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். விச் இஸ் பிளாக் லேம்ப். பிளாக் லேம்ப் அப்படிங்கிறது வந்து பிளாக் கலரில் இருக்குது கொஞ்சம் கறி ஆகிடுச்சு அப்படின்னா தட் இஸ் பிளாக் லேம்ப். அது நம்மளுக்கு பார்க்கும்போது பிளாக் கலர்னா விப்ஜிஆர் கலர்ஸ் வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணல, அதனால அது பிளாக் கலரில் வந்து தெரியுது. தட் டசன்ட் மீன் அது அது மேலே விழுகிற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணதுங்கிறது வந்து கிடையாது. ரைட். அப்போ பிளாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க, பிளாட்டினம் பிளாக் கொடுத்துருக்காங்க, லம்ப் ஆஃப் சார்கோல் எல்லாமே அதே கண்டிஷன் தான், அதே பேட்டர்ன் தான். கேவிட்டி மெயின்டைன் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அப்போ வந்து கேவிட்டி மெயின்டைன் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னா அது வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இருக்குது. கேவிட்டி அப்படிங்கும்போது உள்ளே வரப்போகிற லைட் வந்து உள்ளே எனக்கு வந்து லாக் ஆகிடும், அது வெளியில் வர முடியாது அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன் வந்து ஒரு இமேஜினேஷன் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ தட் இஸ் considered to be an close thing to an ideal black body, right? அது வந்து இட்ஸ் an imaginary situation தான். அது என்னங்கிறது புரிஞ்சுருந்துருக்கணும். therefore the answer is option 2. இதெல்லாம் theory பேஸ் பண்ணது. let's move to the next one. next one statement பேஸ் பண்ண சம் தான். the Wien's displacement law express relation between. ஸோ அது எதுக்கு ஒரு ரிலேஷன் வந்து Wien's displacement law வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சு பார்ப்போம். வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் எனர்ஜி அண்ட் டெம்பரேச்சர். கரெக்ட். லாம்டா எம்மையும் டெம்பரேச்சர் தான் அது ரிலேட் பண்ண போகுது. therefore the answer is option 1. ரைட். இதெல்லாம் புரியணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் முன்னாடி பார்த்துருந்தா அதே பேட்டர்ன் சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். a cylindrical rod having temperature T1 and T2 at its end. okay. the rate of flow of heat Q1 calories per second. So flow of heat வந்து it is Q1 if all the linear dimensions are doubled keeping temperature constant. So அப்போ linear dimensions வந்து இங்கே டபுள் பண்ணுறோம் அப்படின்னா லென்த்தை வந்து டபுள் பண்ணியாச்சு, ரேடியஸையும் டபுள் பண்ணியாச்சு. ஓகே. லீனியராக இருக்க போகிறது எல்லாத்தையும் டபுள் பண்ணுறோம். ஸோ லென்த்தையும் டபுள் பண்ணியாச்சு, ரேடியஸையும் டபுள் பண்ணியாச்சு. வேறு எதுவும் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. தென் த ரேட் ஆஃப் flow of heat Q2 will be. அப்போ Q2 heat flow வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Q1 அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்ன பேராமீட்டர் வந்து இன்வால்வ் ஆக போகுது. ஏரியா வந்து ரேடியஸ்னால ஸ்கொயரில் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ரைட். லென்த் வந்து எனக்கு வந்து டபுள் ஆகும். ஸோ 2ல் இன்க்ரிமெண்ட் ஆகும். ரைட். அப்போ இதை நீங்கள் போட்டு பார்த்து முன்னாடி பார்த்த மாதிரி ரிலேஷன் தான் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நியூமரேட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 வந்து வந்திருக்கும். ஏன்னா ஏரியா வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ஸ்கொயரில் வந்து சேஞ்ச் ஆகுது ரேடியஸ் சேஞ்ச் பண்ணும்போது. அதனால எனக்கு வந்து கேன்சல் அவுட் ஆகும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 வந்து வந்துருக்கணும். therefore the answer for this one is option 2. இந்த சம்லாம் புரியணும். ரைட். நீ போட்டு பார்த்தாலும் அதே மாதிரி தான் வரும். இது நம்ம முன்னாடி நம்ம வந்து போட்டிருக்கோம். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து Wien's displacement law பேஸ் பண்ண சம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a black body has maximum wavelength lambda m at 2000 Kelvin. ஸோ 2000 Kelvinல lambda m வந்து வச்சிருக்கு. இட்ஸ் கரஸ்பாண்டிங் wavelength at 3000 Kelvin. 3000 Kelvinல கரஸ்பாண்டிங் wavelength எப்படி இருந்திருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ தீஸ் டூ ஆர் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ரைட். அப்போ லாம்டா எம் வந்து எனக்கு வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா 2000 Kelvinல. ஸோ இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் அப்படிங்கும்போது 2000 டினாமினேட்டரில் வந்துருச்சு. இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா லாம்டா டேஷ் எம் அட் 3000 Kelvin. அது வந்து இட் வில் கம் இன் த நியூமரேட்டர். ரைட். அப்போ 0 0 0 0 0 0 இட் வில் கெட் கேன்சல். எனக்கு லாம்டா எம் தான் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லாம்டா டேஷ் எம் விச் இஸ் 2/3 லாம்டா எம். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. இந்த சம்மு புரியணும். இதெல்லாம் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது போகலாம். இந்த செஷனோட ஃபைனல் பார்ட் வந்து வந்தாச்சு. இன்னொரு 3 சம்ஸ் இருக்குது. இந்த 3 சம்ஸுமே நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கை பேஸ் பண்ணது தான். லாஸ்ட் 3 இயர்ஸ் PYQலையுமே நம்மளுக்கு வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கில் இருந்தால் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 சம்ஸோட வந்து இந்த செஷன் வந்து இட் வில் கெட் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த 3மே நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் பேஸ் பண்ணது தான். ஃபைன். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கில் அந்த ஃபைனல் ஃபார்முலா அது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். எக்ஸாஸ்டிவாக ஒரு டெரிவேஷன் வந்து தியரியில் வந்து பார்த்துருந்தோம். ஃபைனல் ரிசல்ட் வந்து அதில் என்ன வந்துருந்துச்சுன்னா T = TS + T0 - TS e⁻ KT. ரைட். அந்த ஈக்குவேஷன் மட்டும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் போதும். we can do it. ரைட். சரி தானே. இன்னொரு அப்ராக்சிமேட் மெத்தடும் ஒன்று இருக்குது. அது என்னங்கிறது நம்ம சால்வ் பண்ணும்போதே சொல்லித்தரேன். இந்த இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா a body cools from a temperature 3T to 2T in 10 minutes. ஸோ 10 மினிட்ஸில் வந்து ஒரு பாடி வந்து 3Tலேருந்து 2T வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதோட டெம்பரேச்சர். the room temperature is T. ஃபைன். assume that the Newton's law of cooling is applicable. அப்போ இதுக்கு வந்து Newton's law of cooling வந்து applicable கொடுக்காட்டாலும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும். the temperature of the body at the end of next 10 minutes. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் 3Tலேருந்து 2Tக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இந்த ப்ரொப்போர்ஷனில் அது டிக்ரீஸ் ஆகிட்டு போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 10 மினிட்ஸில் எவ்வளோ தூரம் டிக்ரிமெண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட். அப்போ அதுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து T = TS +
T0 minus Ts e power minus KT. ஸோ இந்த ஃபார்முலாவில் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கொடுத்துருக்க ரெண்டு கண்டிஷனையும் உள்ள தூக்கி போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். e power minus KTயில் டைம் வந்து நம்ம வந்து உள்ளே போட்டு சால்வ் பண்ணிடலாம். இதில் வந்து யூனிட் கன்வர்ஷன் வந்து எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த மொத்த ஃபார்முலாவுமே எதனா மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்டில் இருந்தால் நம்ம வந்து டெரைவ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த யூனிட்ஸ் போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ரிலேஷன் வந்து பிரச்சனை இல்லாமல் வந்துடும். ரைட், சரி தானே. அப்போ இங்கே வந்து நான் வந்து 3Tலேருந்து எனக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து 2Tக்கு வந்து ஃபால் ஆகுது. தேர்ஃபோர் ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து இங்கே வந்து எனக்கு என்னென்னா 2T which is equal to Ts. ரைட், அப்போ Ts அப்படிங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங் வந்து கேபிட்டல் T ப்ளஸ் T0 மைனஸ் Ts. இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்குன்னா 3T மைனஸ் T, தட் இஸ் கோயிங் டு பி 2T e power minus KT e power minus 10K. ஏன்னா டைமுக்கு வந்து 10 மினிட்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ டைமுக்கு வந்து 10 மினிட்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு யூனிட் கன்வர்ஷன் வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அடுத்த ஸ்டெப்பில் e power minus 10K வச்சு தான் நம்ம வந்து போட போகிறோம். ரைட், யூ வில் கெட் இட். ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியெல்லாம் டெரைவ் பண்ணுவோம். அங்கே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அங்கே வந்து நம்ம அந்த ரிலேஷனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போடணும். ஸோ இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்டில் வந்து வந்துருக்கும். அப்போ வந்து நீங்கள் அந்த யூனிட்ஸ் கரெக்டாக e power minus 10Kனா 10 மினிட்ஸ். அப்போ அதுக்கு ப்ரொபோஷனலாக டபுள் த டைம்ஸ் இருந்தால் என்ன ஆகும், அந்த மாதிரி தான் இது ரேஷியோஸ் மாதிரி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். அதனால இந்த சம்மில் வந்து யூனிட் கன்வர்ஷன்லாம் பிரச்சனையே கிடையாது. நீ செல்சியஸ் கெல்வின் வாட் எவர் இட் இஸ் யூ கேன் சப்ஸ்டிடியூட் இட். ஓகே, அப்போ 2T ஈக்குவல்ஸ் T ப்ளஸ் 2T e power minus 10K. ரைட், அப்போ அதே மாதிரியே அடுத்தது வந்து நம்ம வந்து என்னென்னா டெம்பரேச்சர் அட் த end of next 10 minutes. ஓகே, ஸோ next 10 minutes first 10 minutes வந்து அவன் கொடுத்துட்டான். next 10 minutes அப்படின்னா நம்ம வந்து இங்கே செகண்ட் இன்டர்வலை எடுத்து நம்மளால் போட முடியும். இல்லைனா டோட்டல் இன்டர்வல் 20 மினிட்ஸை கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ண முடியும். ரெண்டுமே நான் பண்ணுறேன். ரெண்டுமே பண்ணாலுமே யூ கெட் த சேம் ஆன்சர். ரைட், இப்போ வந்து நம்ம செகண்ட் இன்டர்வல் செகண்ட் 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸை மட்டும் எடுத்து நான் வந்து சால்வ் பண்ண போகிறேன். அப்போ செகண்ட் இன்டர்வலில் நான் வந்து எடுக்கும்போது எனக்கு வந்து அப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்குன்னா T0 வந்து 2T. ரைட், அதோட ஃபைனல் டெம்பரேச்சர் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி T டேஷ். சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து என்னென்னா T, செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறேன். ப்ளஸ் மேலே இருக்கிற மாதிரியே நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 2Tயும் T0 மைனஸ் Ts. ரைட், அப்போ 2T மைனஸ் T வந்து பண்ணோம். தட் இஸ் கோயிங் டு பி ஒன் சிங்கிள் T e power minus 10K. ரைட், e power minus 10K. ஏன்னா செகண்ட் ஹாஃப் மட்டும் கன்சிடர் பண்ணியிருந்திருக்கோம். அப்போ அந்த 10 மினிட்ஸை வந்து நான் எடுத்துகிட்டு போய் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரெண்டு ரிலேஷன் வந்து எனக்கு வந்து கிடச்சிருச்சு. இது ஜஸ்ட்டு சால்வ் பண்ணால் கெட் த ஆன்சர். ஃபர்ஸ்ட்டு e power minus 10Kக்கு வந்து நான் என்ன வேல்யூ அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே T டேஷ் என்னங்கிறத என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ மேலே உள்ள ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2T minus T, தட் இஸ் கோயிங் டு பி T which is equal to 2T e power minus 10K. ரைட், அப்போ இங்கே வந்து TT it will get cancelled. ஓகே, TT கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா e power minus 10K equals 1/2. சரி தானே. அப்போ e power minus 10Kங்கிறது என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அது நம்ம அன்னோன் இதில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனில் I'll be able to get the unknown T dash. அப்போ T dash வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா T dash equals T ப்ளஸ் T e power minus 10Kக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா 1/2 வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா வில் கெட் 3/2T. ரைட், அப்போ வந்து எனக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா T dash should be equal to 3/2T. ஃபைன், இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் எடுத்து வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். இதே ஃபுல் இன்டர்வல் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி வந்து வந்துருக்கணும் e power minus 10K வந்து நான் வந்து எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா e power minus 20K நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ரைட், ஏன்னா ஃபுல் இன்டர்வல் வந்து நான் வந்து எடுத்துக்கிறதுனால e power minus 20K நான் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். எனக்கு வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து 2T மைனஸ் T வந்து போட்டிருந்தோம். இந்த சிச்சுவேஷனில் தட்ஸ் கோயிங் டு பி T. இப்போ வந்து நான் இனிஷியல் டெம்பரேச்சர் 3T வந்து கன்சிடர் பண்ணணும். அப்போ 3T மைனஸ் இது போட்டிருந்தோம் அப்படின்னா கெட் 2T. ரைட், மற்றது எல்லாமே எனக்கு வந்து சேம் பேராமீட்டர் தான். அப்போ T டேஷ் வந்து e power minus 20K வந்து இருந்திருக்குமா. அப்போ அதுக்கு நான் வந்து சால்வ் பண்ணுறேன்னா I'll do it. அப்போ T டேஷ் ஈக்குவல்ஸ் அதே மாதிரி தான் T ப்ளஸ் 2T. ஓகே, e power minus 20K அது வந்து எப்படி எழுதலாம் e power minus 10K the whole power 1/2 இந்த மாதிரி, ஐ மீன் the whole power 2. ரைட், அப்போ வந்து இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா I'll get again e power minus 10K அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம வந்து கொண்டு வந்திருந்தோம்னா ஸோ இப்போ இதை ஜஸ்ட் e power minus 10K the whole square. அப்போ அதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது I'll have something like this T ப்ளஸ் 2T வந்து அப்படியே தான் இருக்க போகுது 1/2 the whole square, that's going to be 1/4. அப்போ அதை வந்து கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா again we'll get T plus T/2, that is going to be 3/2T. ஸோ நீங்கள் 20 மினிட்ஸ் இன்டர்வல் கன்சிடர் பண்ணாலும் சரி, செகண்டில் இருக்க 10 மினிட்ஸ் இன்டர்வல் கன்சிடர் பண்ணாலும் சரி, வில் கெட் த சேம் ஆன்சர். ரைட், T dash வந்து எனக்கு வந்து அதே ஆன்சர் தான் இருக்க போகுது. இந்த மாதிரி சம்லெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த அக்யூரேட் ஃபார்முலா நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணல கெட் த ஆன்சர் ஸ்ட்ரைட் அவே. சி இங்கே வந்து நம்மளுக்கு வந்து எங்கே வந்து பிரச்சனை வரும் அப்படின்னா எல்லா சம்மே இப்படி வந்து இந்த ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். இன்கேஸ் வந்து இங்கே டைம் டீயை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கொஷின் வந்து கேட்டுட்டாங்க,
டைம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் நான் இந்த மாதிரியே சால்வ் பண்ணலாம். பட் த ப்ராப்ளம் இஸ் எனக்கு வந்து லாக் தெரியணும். ஏன்னா இங்கே -10க்கு வந்து இங்கே 10 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். டைம் தான் அங்கே அன்னோனாக இருக்கணும். அப்போ வந்து எக்ஸ்பொனென்ஷியல் வந்து வந்து லெஃப்ட் ஈக்குவேஷனோட அதர் சைடு வந்து போகும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா லாகாக வந்து சேஞ்ச் ஆயிரும். நேச்சுரல் லாகாக வந்து போகும். அப்போ நேச்சுரல் லாக் டேபிள் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா லாக் பேஸ் 10க்கு வந்து 2.303 மல்டிப்ளை பண்ணி எனக்கு அந்த டேபிள் தெரிஞ்சிருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். ஒருவேளை அந்த கொஷின்லேயே அந்த லாகோட வேல்யூ எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி சால்வ் பண்ணி அந்த லாக் வேல்யூ கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி log 6க்கு தான் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுத்து போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆனால் வந்து அந்த மாதிரி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட் மெத்தடில் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். this is accurate, ரைட்? அப்போ இதில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அது எக்ஸ்பொனென்ஷியலாக எப்படி டிக்ரீஸ் ஆகிட்டு வருது டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா this is my final temperature, ரைட்? அந்த ஈக்குவேஷனில் e⁻−kt இருக்குது. மற்றது எல்லாமே மேலே இருக்க போகிறலாம் கான்ஸ்டன்ட். Ts, T0 - Ts எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ e⁻−kt வந்து டினாமினேட்டரில் e⁻ktன்னு வரும். அப்போ டெம்பரேச்சர் டைம் இன்க்ரீஸ் ஆக எனக்கு டெம்பரேச்சர் அது ப்ரொபோஷனலாக ஃபாலோ ஆகிட்டே வரும். இது எப்படி ஃபாலோ ஆகுதுன்னா e⁻. ஸோ எக்ஸ்பொனென்ஷியலாக அது வந்து ஃபாலோ ஆகிட்டே வரும். வில் see that graph. ஓகே, இந்த சாப்டரில் வந்து இந்த கிராஃப்லாம் யூஸ் ஆகாது. நம்ம வந்து அது ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர்லேயே அந்த கிராஃப் எல்லாமே பார்ப்போம். ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் அப்படின்னா மேலேருந்து அப்படியே ஒரு மாதிரி கர்வியாக பேராபோலா மாதிரி அப்படியே வந்துருந்துருக்கும். அது வந்து எப்படி ஆனால் அது வந்து 0வை டச் பண்ணவே பண்ணாது. அந்த மாதிரி அது குறைஞ்சிட்டே வந்துகிட்டே இருக்கும், ரைட்? அப்போ டெம்பரேச்சர் எப்படி ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து எனக்கு வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ இதில் டவுட் இருக்கக்கூடாது. ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பொனென்ஷியலாக ஃபாலோ ஆகும்போது நம்மளுக்கு வந்து எல்லா தடவையும் கண்டுபிடிக்க முடியாது. லாக் வேல்யூ கொடுக்கலன்னா கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வர்றதுனால ஒரு அப்ராக்சிமேட் மெத்தட் வந்து இருக்குது, ரைட்? இந்த இடத்துல அப்ராக்சிமேட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதே ஆன்சர் வரும். ஏன்னா மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே இது எல்லா தடவையும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இன்கேஸ் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, இந்த மாதிரி போட்டால் எக்ஸ்பொனென்ஷியலாக லாக் வேல்யூ எனக்கு தெரியாது அப்படின்னா யூஸ் திஸ் அப்ராக்சிமேட் ஒன், ரைட்? திஸ் இஸ் அன் அப்ராக்சிமேட் திங், ரைட்? நானாக ஒரு ஆவரேஜ் மாதிரி கன்சிடர் பண்ணி நான் சால்வ் பண்ணுவேன். ஓகே, அது எப்படி அந்த ஆவரேஜ் மாதிரி கன்சிடர் பண்ணோம்னா இந்த டெரிவேஷன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இன்டெகிரேட் பண்ணி இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருப்போம். அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இன்டர்வலில் வந்து ஃபிக்ஸடாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வேரியபிள் பேராமீட்டர் இல்லாமல் டெம்பரேச்சர் பொறுத்து மாறுற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி இன்டெகிரேட் பண்ணியிருந்திருப்போம். டெம்பரேச்சரும் வேரியபிள்ங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஆவரேஜ் மாதிரி கன்சிடர் பண்ணி நான் வந்து சால்வ் பண்ண போகிறேன், ரைட்? அந்த மாதிரி ஆவரேஜ் எடுக்கிறது வந்து இந்த கொஸ்டினுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். மற்ற எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது, ரைட்? ஃபைனல் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். சரி, அப்போ வந்து இது இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ரைட்? dt நம்ம வந்து போட்டிருந்தோம். அதுதான் இங்கே dt வந்து இங்கே ∆tன்னு போடுறேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம எல்லாமே ஃபைனல் மைனஸ் இனிஷியல் நம்ம வந்து போட போகிறோம். அப்போ ∆t டிவைடட் பை த சேஞ்ச் இன் டைம், ரைட்? விச் இஸ் ஈக்குவல் டு -k. அங்கே வந்து டைம் டிஃபரன்ஷியல் டெம்பரேச்சர் டிவைடட் பை டிஃபரன்ஷியல் டைம்னு போட்டு வந்திருப்போம். அதான் இங்கே ∆t டிவைடட் பை ∆tன்னு போட்டிருக்கேன். கேபிட்டல் T பை ஸ்மால் t -k. உள்ளே வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் மைனஸ் இன்ஸ்டன்டேனியஸ் டெம்பரேச்சர் மைனஸ் த சரௌண்டிங் டெம்பரேச்சர். இதான் அந்த ஈக்குவேஷனாக இருந்துச்சு. இங்கே இன்ஸ்டன்டேனியஸ் டெம்பரேச்சருங்கிறது இட் வேரிஸ், ரைட்? அப்படியே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும், குறைய டைம் இன்க்ரீஸ் ஆக. அப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ஸ்டன்டேனியஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எல்லாமே ஆர்குமெண்ட் எல்லாம் தியரியில் பார்த்தது. இப்போ வந்து நான் இந்த இன்ஸ்டன்டேனியஸ் டெம்பரேச்சரை நான் வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து போடணும். ஸோ ஒரு வந்து இந்த இன்ஸ்டன்டேனியஸ் டெம்பரேச்சர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஒரு 5 டிகிரி செல்சியஸ்க்கு அது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த சிச்சுவேஷனில் ஒரு ஆவரேஜ் வந்து நான் இன் பிட்வீன் 7.5 போட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே ஈக்குவேஷனை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து எனக்கு வந்து என்ன வந்து வந்துருக்கணும், அப்போ உள்ளே வந்து நான் ஆவரேஜ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி -k. ஆவரேஜ் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் டெம்பரேச்சர் ப்ளஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் டிவைடட் பை 2. ஸோ வாட் எவர் இட் இஸ் ஆவரேஜ் தானே. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து T0, ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து Tf டிவைடட் பை 2 -Ts அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து கிடைக்க போகுது, ரைட்? திஸ் இஸ் ஜஸ்ட் அன் அப்ராக்சிமேட் திங். இங்கே வந்து கரெக்டாக அந்த டிக்ரிமெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து நடுவில் உள்ள ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து நான் வந்து ஆர்பிட்ரரியாக நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம். மேலே சொன்ன ஈக்குவேஷனில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனை எடுத்துகிட்டு போய் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வந்து எப்படி வந்துருக்கணும், ∆t, ரைட்? அப்போ ∆t டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து 2T - 3T, ரைட்? அப்போ you'll have 2T - 3T. ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டோன்னா எனக்கு வந்து டெம்பரேச்சர் ஃபால் ஆகிட்டே வரும். அதனால அந்த நெகட்டிவ் சைன் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஆப்வியஸாக நெகட்டிவ் சைன் கேன்சல் அவுட் ஆயிரும். டிவைடட் பை 10 minutes which is equal to -k. ஓகே, இங்கே வந்து நம்ம வந்து ஆவரேஜ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அப்போ ஆவரேஜுங்கிறது T0 + Tf, ரைட்? அப்போ T0ங்கிறது இனிஷியல் ப்ளஸ் ஃபைனல், ரைட்? அப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து இங்கே 3T, ஃபைனல் டெம்பரேச்சர் இஸ் 2T, தட்ஸ் கோயிங் டு பி 5T டிவைடட் பை 2. ஓகே, அப்போ -k 5T டிவைடட் பை 2 - T, ரைட்? இப்போ இதை நான் வந்து சால்வ் பண்ணோம். அப்போ இதை நான் வந்து சால்வ் பண்ணும்போது
2t minus 3t வந்து that's going to be minus t divided by 10 which is minus k. நெகட்டிவ் கேன்சல் அவுட் ஆயிரும். அதுக்காக தான் அந்த நெகட்டிவ் சைனை நம்ம போட்டு வந்திருப்போம். 5t minus t by 2 ரைட். அப்போ 5t minus t by 2 is going to be 3t by 2. ஓகே, இதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணால் will get the answer. அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா k equals 2 tt மட்டும் கேன்சல் அவுட் ஆயிரும் ரைட். k equals 2 by 30. ஓகே, இப்போ k வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. மைனஸ் வந்து இட் வில் பிகம் ப்ளஸ் 2 by 30 வந்து எனக்கு k வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ எனக்கு கிடச்சிருக்க போகிற k வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதே மாதிரி செகண்ட் கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எனக்கு அன்னோன் t டேஷ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு we'll do it something like this. 2t minus 3t ரைட். அங்கே வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும், ஃபைனல் டெம்பரேச்சர் இஸ் கோயிங் டு பி t டேஷ். அப்போ you'll have something like this t dash மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து எனக்கு ஃபஸ்ட்லேருந்துலாம் எடுக்க வேண்டாம், செகண்ட் ஹாஃப் மட்டுமே கன்சிடர் பண்ணி இங்கே போட வேண்டியதான். ஏன்னா ஏற்கனவே இது ஆவரேஜ். அப்போ ஃபஸ்ட்லேருந்து எடுத்தால் கண்டிப்பாக வந்து இன்னுமே தப்பாக தான் எனக்கு ஆன்சர் வரும். அதனால் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்து இதில் வராது. ஆனால் நம்ம வந்து எக்ஸ்பொனென்ஷியலில் போட்டோம்னா எப்படி எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். ஏன்னா அது நம்ம ஃபைனல் இன்டெகிரேட்டட் ரிசல்ட்லேருந்து நம்ம வந்து போடுறோம். இது ஜஸ்ட் ஆவரேஜ் திங் வச்சு நம்ம இது வந்து சால்வ் பண்ணுறோம். நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியணும். அப்போ இங்கே டி டேஷ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இட் இஸ் மை ஃபைனல் திங். அப்போ இனிஷியலாக எங்கே இருந்துச்சுன்னா 2tலேருந்து டி டேஷ்க்கு வந்து டிக்ரிமெண்ட் ஆச்சு. கரெக்ட். டெம்பரேச்சர் வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகே, டிவைடட் பை 10 நெக்ஸ்ட்டு 10 minutes which is equal to இங்கே வந்து எனக்கு வந்து மைனஸ் கே ரைட். அப்போ மைனஸ் 2 by 30. ஓகே, உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அப்போ இனிஷியல் ப்ளஸ் ஃபைனல் டிவைடட் பை 2. அப்போ இனிஷியல் ப்ளஸ் ஃபைனல்ங்கிறது இங்கே வந்து நம்மளுக்கு அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமே, ஃபைனல் டெம்பரேச்சர் தான். அப்போ இனிஷியல் வந்து இங்கே வந்து எனக்கு என்னவா இருந்துருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி 2t ப்ளஸ் t டேஷ் டிவைடட் பை 2 மைனஸ் t ரைட். சரி தானே. அப்போ இதை ஒரு ஸ்டெப் மட்டும் ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுவோம். ப்ரொசீட் பண்ணிட்டோன்னா டி டேஷ் மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணால் கெட் த டி டேஷ் ரைட். அப்போ ஒரு ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இல் ஹேவ் 2t மைனஸ் 2t ப்ளஸ் 2t இட் வில் கெட் கேன்சல் ரைட். ஓகே, இது வந்து 0 zeros வந்து ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். டினாமினேட்டர் இங்கே வேண்டாம். அப்போ டி டேஷ் மைனஸ் 2t தானே இங்கிட்ட இருக்கும். சரி, லெட்ஸ் ப்ரொசீட். டி டேஷ் மைனஸ் 2t which is equal to minus 2 by 3. உள்ளே வந்து எனக்கு வந்து இது கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா 2t ப்ளஸ் டி டேஷ் மைனஸ் 2t. அப்போ 2t it will get cancelled. அப்போ லெஃப்ட் ஓவர் வந்து எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா டி டேஷ் டிவைடட் பை 2 ரைட். அப்போ அந்த இருக்க போகிற 2வும் it will get cancelled ரைட். ஜஸ்ட்டு இப்போ வந்து எனக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா டி டேஷ் தான் எனக்கு வந்து தேவை. ஸோ இங்கே வந்து டி டேஷ்ங்கிறது வந்து ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே ரீரைட் பண்ணிடலாம். டி டேஷ் மைனஸ் 2t நெக்ஸ்ட் பேஜில் அப்படியே ரீரைட் பண்ணுறேன். ரீரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் கெட் இட். கேன்சல் பண்ணிட்டு இருந்த லெஃப்ட் ஓவர் ஈக்குவேஷன் வந்து இங்கே எழுதியாச்சு. ஸோ இதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணால் கெட் த டி டேஷ். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா டி டேஷ் வந்து இந்த சைடு வந்து அடிஷனில் வந்துடும். தேர்ஃபோர் டி டேஷ் ப்ளஸ் டி டேஷ் டிவைடட் பை 3 which is equal to 2t ரைட். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வில் ஹேவ் 4t by 3 4t dash divided by 3 which is equal to 2t. just rearrange பண்ணுறோம் அப்படின்னா t dash equals 3t denominator வரும். therefore 3t by 2. ஓகே, அப்போ இங்கே டி டேஷ் வந்து நம்ம அதே ஆன்சரே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் which is 3t dash equals 3t by 2 ரைட். இந்த இது அப்ராக்சிமேட்னாலும் கரெக்டாக இந்த இன்டர்வல் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கறனால எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதே இது மேட்ச் ஆகாத மாதிரி கொடுக்கல அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஃபைன், ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து அப்ராக்சிமேட் ஃபார்முலா தான். அப்போ ஜென்ரலாகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி சம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் தான் உங்களுக்கு வந்து செகண்ட் அப்ராக்சிமேட் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுங்க. இல்லைன்னா நம்ம படிச்சிருந்த அக்யூரேட் ஃபார்முலாவே குயிக்காகவே சால்வ் ஆயிரும். இது ரெண்டாவது ஒன்று தான் கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து இன்டர்வல் எல்லாம் போட்டு ரெண்டு ஈக்குவேஷன் ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் ப்ரிஃபரபிள். சரி தானே. நான் வந்து சொன்னேன்ல, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த சிச்சுவேஷனில் தான் மேட்ச் ஆகும், வேறு சிச்சுவேஷனில் மேட்ச் ஆகாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம்ல. ஸோ அது வேறு சிச்சுவேஷன் வந்து நம்மளே சும்மா ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 10 minutesனு கொடுத்துருக்காங்க ரைட். இதில் நான் நெக்ஸ்ட்டு 10 minutes இல்லாமல் நெக்ஸ்ட்டு 20 minutes நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். அப்போ நெக்ஸ்ட்டு 20 minutes அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வந்து எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 20 minutesக்கு வந்து நான் வந்து சால்வ் பண்ணுறேன். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் ஜஸ்ட் த சேம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை நான் வந்து எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா கொஷின் வந்து முடிச்சாச்சு ரைட். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்மளாக ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ண போகிறோம் which is 20 minutes.
ரைட். அந்த 20 மினிட்ஸுக்கு வந்து நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட்டு உள்ள அக்யூரேட் ஃபார்முலாவில் வந்து நான் வந்து போட்டு நான் வந்து ஆன்சர் எடுக்க போகிறேன். அதில் வரப்போகிற ஆன்சரும் கீழே உள்ள அப்ராக்சிமேட்டில் பண்ணதும் எனக்கு வந்து ஒரே ஆன்சர் வராது. இந்த சிச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் நீங்கள் 2 மாதிரி போட்டாலும் ஆன்சர் வரும். ரைட். ஆனால் வந்து டெஸ்டாரில் வந்து செகண்ட் இது வந்து எப்போ ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா வேறு வழி இல்லை, லாகுக்கெலாம் நம்மளுக்கு எப்படி வேல்யூ தெரியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது யூ டூ வித் த அப்ராக்சிமேட் திங். ஓகே, நம்ம அந்த ஆவரேஜ் திங்கை உள்ள ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி போடுற மாதிரி போடுங்க. பட் செகண்ட் திங் இஸ் டிடிஎஸ், அது பெருசாக போயிட்டே இருக்கும். அதனால் அந்த மெத்தட் யூஸ் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் ஈஸியாகவும் ஆன்சரும் கிடச்சிரும். ஐ வில் கிவ் யூ. இப்போ வந்து 20 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து நம்மளாக ஒரு கொஸ்டின் சொல்ல போகிறோம். அதுக்கு 2 ஆன்சர் மேட்ச் ஆகாது பாருங்களேன். 20 மினிட்ஸ் அப்படிங்கும்போது செகண்ட் கண்டிஷன் மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ டி டேஷ் ஈக்குவல்ஸ் T, அதே மாதிரி தான் அது T. ஓகே, நம்ம செகண்ட் கண்டிஷனை தான் கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ T0 மைனஸ் TS, ரைட். அப்போ T0 வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் இஸ் கோயிங் டு பி 2T மைனஸ் TS. TSங்கிறது சரௌண்டிங் டெம்பரேச்சர், தட் இஸ் கோயிங் டு பி T. அப்போ அதே T தான் இங்கேயும் வரப்போகுது. T எது மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா செகண்ட் ஹாஃப்லேயே நம்மளுக்கு வந்து 20 மினிட்ஸ் வந்து எடுத்துருக்க போகிறோம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி e power minus 20k. சரி தானே. அப்போ இதுக்கு வந்து எனக்கு T டேஷ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக வந்துருக்கணும் அப்படின்னா T டேஷ் ஈக்குவல்ஸ் e power minus 20kக்கு அதே தான் e power minus 10k. ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் ஹாஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி தான் செகண்ட் கண்டிஷனும். அப்போ வந்து எனக்கு வந்து ஹாஃப் வந்து இங்கே ஸ்கொயர் ஆயிரும், ரைட். அப்போ T ப்ளஸ் எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா T 1/2 the whole square, ரைட். அப்போ 1/2 the whole square வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ தூரம் டிக்ரிமெண்ட் ஆகிருக்கு T டேஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா T ப்ளஸ் T/4, ரைட். அப்போ T ப்ளஸ் T/4 அப்படிங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும் அப்படின்னா 5T/4, ரைட். இதில் வந்து டவுட் இருந்திருக்கக்கூடாது. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து போடும்போது 2Tன்னு இருந்துச்சு, அதனால் ஒரு 2 வந்து கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. இங்கே வந்து T தான். அப்போ T இருக்கும்போது இந்த இது வந்து T/4 வந்து எனக்கு வந்து மாறி இருக்கும். அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 4T ப்ளஸ் T விச் இஸ் கோயிங் டு பி 5T டிவைடட் பை 4, ரைட். இப்போ வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா T டேஷ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஃபார் த நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ், ரைட். இப்போ இது வந்து நம்ம வந்து கரெக்டான ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டெகிரேட்டட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுருந்துருக்கோம். இதே இந்த ஆவரேஜ் மெத்தடில் போட்டு பார்ப்போம், ஆனால் இதே ஆன்சர் வந்து வராது, ரைட். சரி தானே. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இதே ஆன்சர் வந்து வரக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இதில் எல்லாமே கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நான் வந்து K வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். இதில் வந்து எனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. செகண்ட் இதை மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே போனால் வில் கெட் இட். அப்போ செகண்ட் ஒன்றில் வந்து நான் வந்து என்ன சேஞ்ச் பண்ணோம், T டேஷ் மைனஸ் 2T, ரைட். இது வந்து சேம் தான். T டேஷ் மைனஸ் 2T டிவைடட் பை 10 மினிட்ஸுக்கு பதிலாக இங்கே வந்து நான் வந்து என்ன வந்துருக்கும் அப்படின்னா 20 மினிட்ஸ்னு வந்து வந்துருக்கணும், ரைட்டு. மைனஸ் 2/30 அது மேலே உள்ள அதே தான். அதுக்கப்புறம் வந்து எங்கே வந்து 2Tலேருந்து ஃபாலோ ஆக போகுது. ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து என்னென்னா T டேஷ், இதுவும் அதே தான். உள்ள இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 20 மினிட்ஸ் வந்து வந்துருக்கணும், கரெக்ட். அப்போ இங்கே வந்து கீழே வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்குன்னா டினாமினேட்டரில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 வந்து இங்கே வந்து கிடச்சிருந்துருக்கணும், ரைட். அதே மாதிரி தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த இதில் வந்து இங்கே வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 வந்து டினாமினேட்டர் வந்து கிடச்சிருந்துருக்கணும், ரைட். அப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீஅரேஞ்ச் வந்து இது வந்து பண்ண போகிறேன். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணுறது ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடலாம். ஸோ இது 2 பார்ட்டாக வந்து எனக்கு ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஹேவ் T டேஷ் டிவைடட் பை 2, ஓகே. அங்கேருந்து ஒன்று வந்து ப்ளஸ் T டேஷ் பை 3 விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 2Tயில் மைனஸ் 2T டிவைடட் பை 2 இட் வில் கெட் கேன்சல்ட். அப்போ இங்கே வந்து வில் ஹேவ் ஒன்லி T, ரைட். சரி தானே. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 3T டேஷ் ப்ளஸ் 2T டேஷ் விச் இஸ் கோயிங் டு பி 5T டேஷ் டிவைடட் பை 6 தட் இஸ் ஈக்குவல் டு T, ரைட். அப்போ இங்கே T டேஷ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும் அப்படின்னா 6/5T, ஓகே. T டேஷ் ஈக்குவல் 6/5Tன்னு வந்து வந்துருக்கணும். மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து 5T/4, ரைட். அப்போ 5T/4 5 டிவைடட் பை 4 நீங்கள் வந்துருக்கு, அங்கே 6 டிவைடட் பை 5 வந்துருக்கு, ரைட். அப்போ ரெண்டுமே எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆன்சர் தான். ஆனால் எது வந்து கரெக்ட் அப்படின்னா 5/4Tங்கிறது கரெக்டு, 5/4Tங்கிறது கரெக்டு. எதனால் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக அது டிக்ரிமெண்ட் ஆகிறது வந்து எக்ஸ்பொனென்ஷியலாக டிக்ரீஸ் ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நான் முன்னாடி ஆவரேஜ்னு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சரி தானே. இங்கே வந்து எனக்கு வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சர் சேஞ்ச் வச்சு நம்ம வந்து போட்டுகிட்டே வரோம். அதனால் எனக்கு வந்து வேறு ஒரு ஆன்சர் தான் வரப்போகுது. பட் தட் இஸ் க்ளோஸ் டு 5/4. 5 டிவைடட் பை 4ங்கிறது சம் ஆன்சர் வந்து வருது அப்படின்னா இங்கே வந்து எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 6 டிவைடட் பை 5 வந்திருக்கு, ஓகே. ஸோ தோஸ் டூ ஆர் க்ளோஸ்லி அப்ராக்சிமேட்டட், ரைட். ரெண்டோட வேல்யூ வந்து கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ செகண்ட் ஃபார்முலா இஸ் ஆவரேஜ் ஒன். வேறு வழி இல்லை அப்படிங்கும் போது தான் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆனால் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து போட முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணாலே எனக்கு வந்து ஆன்சர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஈஸியாக கிடச்சிடும். ஸோ நான் வந்து செகண்டாக நான் ஒரு அனானிமஸாக ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணல, அந்த சிச்சுவேஷனோட கரெக்ட் ஆன்சர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் தான். ரெண்டாவது ஆவரேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா வேறு ஒன்று வரும், தட் இஸ் நாட் த திங், ரைட். அது வந்து அதுவுமே ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து மார்க் பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் யூஸ் த கரெக்ட் இன்டெகிரேட்டட் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். வேறு வழி இல்லைனா மட்டும்தான் நான் வந்து செகண்ட் ஒனுக்கு வந்து லெஃப்ட் மூவ் ஆன், சரி தானே. இந்த இதில் டவுட் இருக்கக்கூடாது, ரைட். அதனால தான் இந்த அப்ராக்சிமேட் திங் வந்து நம்ம தியரியில் வந்து பார்க்கல. ஏன்னா தியரியில் வந்து தெளிவானது தெரிஞ்சிருந்தால் போதும், அப்ராக்சிமேட் வந்து சம் சால்வ் பண்ணும்போது பார்த்துக்கலான்னு அது வந்து விட்டாச்சு, ரைட். இதே மாதிரி தான் அடுத்த 2 சம்முக்கும் நம்ம வந்து
ஒரு இதில் வந்து அப்ராக்சிமேட் யூஸ் பண்ணுற மாதிரி வரும், இன்னொன்று வந்து ஸ்ட்ரைட்டாகவே போட்டுருவோம். போட்டோன்னே இந்த செஷன் வந்து இட் வில் கெட் கம்ப்ளீட்டட். சரி தானே, அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, certain quantity of water cools from 70 degree Celsius to 60 degree Celsius in the first 5 minutes. ஓகே, டைம் வந்து கொடுத்துட்டாங்க, அப்போ அக்யூரேட் ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். and to 54 degree Celsius in the next 5 minutes. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸில் வந்து எனக்கு வந்து 70 to 60 degree Celsius, நெக்ஸ்ட் 5 மினிட்ஸில் வந்து எனக்கு 54 degree Celsius வந்து டிக்ரிமெண்ட் ஆகுது. the temperature of the surrounding is, temperature of the surrounding என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ temperature of the surrounding வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா T equals Ts plus T0 minus Ts e power minus KT. ஸோ இந்த சிச்சுவேஷனில் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங் இதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மற்ற எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. டைம் வந்தால் தான் எனக்கு வந்து லாக் வேல்யூ வந்து பிரச்சனை வரும், இல்லைனா பிரச்சனையே வராது, ஸ்ட்ரைட்டாகவே சால்வ் பண்ணிடலாம். சரி தானே, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தட்ஸ் கோயிங் டு பி ஃபைனல் டெம்பரேச்சர் இஸ் 60. இனி சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், which is going to be Ts plus T0 minus Ts, that is 70 minus Ts e power minus KT பதிலாக நம்ம வந்து e power minus 5K. சரி தானே, ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்து உள்ளே வந்து போட்டாச்சு. அடுத்து செகண்ட் கண்டிஷனை எடுத்துகிட்டு போய் அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். செகண்ட் கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 54 which is equal to temperature of the surrounding is Ts. உள்ளே வந்து நம்ம இனிஷியல் மைனஸ் சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலுக்கு வந்து நம்ம செகண்ட் ஹாஃபே வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஹாஃபை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா 60 மைனஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங் வந்து Ts e பவர் மைனஸ் 5K. ரைட், இதில் வந்து ஃபுல் இன்டர்வல் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து கஷ்டமாயிரும், இது நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா ரேஷியோஸ் தான் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். மேலே வந்து e பவர் மைனஸ் 5Kவும் கீழே வந்து e பவர் மைனஸ் 10K இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி எழுதலாம், e பவர் மைனஸ் 5K இன்டூ e பவர் மைனஸ் 5K ரெண்டாக நம்ம வந்து பிரித்து எழுத முடியும். அப்போ ரெண்டாக பிரித்து எழுதும்போது ஒரு இது கேன்சல் அவுட் ஆகிட்டு இன்னொரு ஒரு e பவர் மைனஸ் 5K வந்து உள்ளே இருந்துரும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் இன்டர்வல் எடுத்தால் மட்டும்தான் இங்கே வந்து சால்வ் ஆகுமே தவிர ரெண்டு இன்டர்வலாக எடுத்துட்டீங்க அப்படின்னா மாட்டிடும். சரி தானே, போன இதில் வந்து நம்ம ரெண்டு சேர்த்து எடுத்துட்டா, போன இதில் வந்து நம்ம ஃபுல்லும் எடுத்துக்க முடிஞ்சு, செகண்ட் ஹாஃப் மட்டும் எடுத்துக்க முடிஞ்சு. இங்கே வந்து நம்ம ரேஷியோஸில் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் இங்கே வந்து நம்ம வந்து சேம் ரிலேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை ஈஸியாக வந்து கேன்சல் அவுட் பண்ண முடியும். ரைட், அப்போ மேலேயும் வந்து e பவர் மைனஸ் 5K கீழே வந்து e பவர் மைனஸ் 5Kன்னு இருக்க மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணியாச்சு. இப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணணும் ரேஷியோஸ் எடுத்து. அப்போ நான் இது வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ரைட், டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங் தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ வந்து ரேஷியோஸ் எடுக்கும்போது இங்கே அடிஷனில் இருக்குது. அப்போ வந்து இதை Ts வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கேன்சல் அவுட் ஆயிரும். அந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதிடுறேன், எழுதிட்டு கேன்சல் அவுட் பண்ணிட வேண்டியதான். 60 மைனஸ் Ts divided by 54 minus Ts, okay, which is equal to 70 minus Ts divided by 60 minus Ts e power minus 5K divided by e power minus 5K. So in the situation இது ரெண்டும் it will get cancelled. Fine, e power minus 5K e power minus 5K it will get cancelled. இப்போ வந்து நான் just cross multiply மட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னா I will get the answer, right? அப்போ cross multiply பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். 60 minus Ts the whole square which is equal to 70 minus Ts the whole, 70 minus Ts அதுக்கப்புறம் 54 minus Tsன்னு வரும். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் அப்படியே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இது வந்து பார்த்தாலே தெரியுது a minus b the whole square இருக்குது. அப்போ a minus b the whole squareனா a square plus b square minus 2abன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். அப்போ a square அப்படிங்கிறது 3600, ரைட், ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து Ts the whole square minus 2ab, ரைட். அப்போ 2ab அப்படிங்கும்போது 2 into 60 is going to be 120. b வந்து எனக்கு என்னென்னா Ts, ரைட், மைனஸ் 2ab போட்டாச்சு, which is equal to 54 நான் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ 54 into 7, ரைட், 17, ஓகே, 28 2 35 378, ஃபைன். அப்போ அது வந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி 3780, ரைட். அடுத்தது வந்து எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா மைனஸ் 54 Ts மைனஸ் 70 Ts, ஓகே, and then plus Ts square, ரைட். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து எது கேன்சல் அவுட் ஆயிரும் அப்படின்னா Ts square it will get cancelled. லெஃப்ட் ஓவரை மட்டும் ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா I'll get the answer for the temperature of the surrounding, ரைட். அப்போ வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ 54ம் 70 ஆட் பண்ணுறோன்னா 70 54, ஸோ that's going to be 4, இது 3 124, ரைட். அப்போ 124 வந்து அங்கே வந்து வந்துருக்கணும். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணும்போது திஸ் இஸ் கோயிங் டு பி 124. அப்போ 124 மைனஸ் 124 Ts ப்ளஸ் 3780, ரைட். திருப்பி அந்த ஸ்டெப் எழுதிட வேண்டியதான். 3600 மைனஸ் 120 Ts. இப்போ இது ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா 124 இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வந்துடுச்சு அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். அப்போ ரெண்டும் சப்ட்ராக்ட் ஆயிரும். சப்ட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா இல்லை 4 Ts which is equal to
3780 minus 3600, right? அப்போ இதை சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா you'll have 180, right? அப்போ வந்து 180 வந்து வந்துருக்கணும். அப்போ TS equals 180 divided by 4. ஓகே, ஸோ அப்படி 2 டேபிள் நம்ம வந்து கேன்சல் பண்ணுறோன்னா 45 வரும். ஸோ 2 டேபிளில் போகுது அப்படின்னா 90 வந்து வரும். ஸோ இன்னொன்று போச்சு அப்படின்னா 45. ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங் இஸ் கோயிங் டு பி 45 degree Celsius, ரைட்? அப்போ சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து 45 degree Celsius, which is option 1, ரைட்? அப்போ இந்த சம்மில் வந்து இதுவுமே நம்ம வந்து அக்யூரேட் ஃபார்மில் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஈஸியாக வந்து போட்டுற முடியும். ஸோ இதில் வந்து என்ன வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து செகண்ட் டோட்டல் லென்த் இன்டர்வல் எடுத்துட்டிங்க அப்படின்னா பிரச்சனை ஆயிரும். ஏன்னா மேலே உள்ள e⁻5க்கும் கீழே உள்ள e⁻5க்கும் கேன்சல் அவுட் ஆகணும். இதே இது கீழே வந்து e⁻10k இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம வந்து எப்படி எழுதலாம், e⁻5k into e⁻5k. அப்போ ஒரு இது மட்டும் தான் கேன்சல் அவுட் ஆகும், இன்னொன்று அப்படியே இருக்கும். அப்போ இன்னொன்று அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ப்ரொசீடியே பண்ண முடியாது. ஸோ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் சேம் இருக்கும்போது நான் கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு என்னால் சால்வ் பண்ண முடியும், ரைட்? இது எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். இந்த இதுக்குமே ஒரு வேளை இது இல்லை அப்ராக்சிமேட் ஃபார்முலா வச்சு நான் போட்டாலுமே இதே ஆன்சர் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். யூ ட்ரை இட் பை யுவர் செல்ஃப், ரைட்? முன்னாடி நம்ம போட்ட மாதிரியே நீங்கள் வந்து அந்த இன்டர்வலுக்கு வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். இதே ஆன்சர் 45 degree Celsius you'll get it. சரி தானே? இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம், which is the final one. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a cup of coffee cools from 90 degree Celsius to 80 degree Celsius in t minutes. Okay. When the room temperature is 20 degree Celsius, fine. The time taken by a similar cup of coffee to cool from 80 degree Celsius to 60 degree Celsius at a room temperature same at 20 degree Celsius. See, இது ரெண்டுலையுமே ரூம் டெம்பரேச்சர் வந்து சேம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, which is going to be 20 degree Celsius. ஆனால் வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 80 to 60 degree Celsius வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு எனக்கு வந்து எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டைம் டேக்கன் என்னங்கிறது, டைம் டேக்கன் அப்படிங்கிறது வந்துட்டாலே நான் வந்து சொல்லிட்டேன், we are left with no other choice. நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட் தான் யூஸ் பண்ணோம். அக்யூரேட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முலா யூஸ் பண்ணி அது வந்து கரெக்டாக வந்து லாக் வேல்யூ தெரிஞ்சிருந்தால் ஆன்சர் போடுற மாதிரி வரும். அப்போ லாக் வேல்யூ தெரியணும் அப்படின்னா கால்குலேட்டர் இருந்தால் மட்டும்தான் போட முடியும். we are left with no other choice. அப்போ இந்த மாதிரி வந்துட்டாலே ஸ்ட்ரைட்டாகவே நம்மளோட ஆவரேஜ் மெத்தட் வச்சு போட்டுற வேண்டியதான், ரைட்? வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக லாகில் வந்து கடைசியாக லாக் ஆகி நிற்கும், ரைட்? இங்கே வந்து நமக்கு ஆப்ஷனை பார்க்கும்போதே தெரியுது லாக் வேல்யூஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அவங்க கொடுக்கவே இல்லை. லாகுக்கு வந்து அவங்க எதுவுமே சொல்லவும் இல்லை. அப்போ நம்மளுக்கு வந்து we are left with no other choice. I have to use the average one, ரைட்? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரைட்டாகவே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு வந்து நான் வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வந்து நான் வந்து போட போகிறேன். ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் இஸ் 80 minus 90, ரைட்? அப்போ 80 minus 90 இது எடுத்துக்க போகிற டைம் வந்து என்னென்னா இட் இஸ் t minutes, which is equal to minus k. உள்ளே வந்து நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் வந்து பண்ணோம். ஸோ ஆவரேஜ் வந்து that is going to be 80 plus 90, right? அப்போ 80 plus 90 is going to be 170 divided by 2, right? அப்போ 1 அப்படியே போட்டுரும். 170 divided by 2 minus the surrounding temperature minus the room temperature, right? அதான் the surrounding temperature, that is going to be 20. ஃபைன். அப்போ இங்கே வந்து நான் வந்து தேவையானதெல்லாம் மற்றெல்லாம் போட்டாச்சு. அப்போ இதை நான் சால்வ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து எப்படி வந்துருக்கணும், 80 minus 90 that is going to be minus 10 by t. அந்த நெகட்டிவ் வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். 2 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா that's going to be 40. 40 வந்து நம்ம வந்து 40 minus 170 வந்து எவ்வளோ வந்துருக்கணும் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி 130, ரைட்? அப்போ 130 divided by 2, 130 divided by 2 வந்து 120 அப்படின்னா 60 வந்து வந்துருக்க போது that's going to be 65. சரி தானே? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்டுபிடிச்சாச்சு, மைனஸ் கே 65. ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு வந்து நம்ம என்ன தேவை அப்படிங்கிறத வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேக்கு பதிலாக நான் வந்து உள்ளே போய் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலான்னா 10 divided by 65t உள்ளே போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சரி தானே? ஸோ இது ரெண்டும் இட் பிகேம் பாசிட்டிவ். இப்போ செகண்ட் கண்டிஷனை எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி உள்ளே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு வந்து எது வந்துன்னா ஒரு டைம் டேக்கன் வந்து தெரிஞ்சிருந்திருக்காது, ரைட்? இந்த டி டேஷ் என்னங்கிறது வந்து தெரிஞ்சிருக்காரு. ஃபஸ்ட்டு டைம் வந்து டி மினிட்ஸ் நான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது இதில் வந்து நான் வந்து டி டேஷ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த டி டேஷுங்கிறத நான் டினாமினேட்டரில் வச்சு நான் வந்து சால்வ் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் இன்டர்வலுக்கு வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 80 degree Celsiusலேருந்து வந்து 60 degree Celsius வந்து போகுது. இதில் ஃபுல் லென்த் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது, செகண்ட் ஒன்று மட்டும் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். புரியணும் என்ன சொல்கிறேங்கிறது. அப்போ அதே மாதிரியே செகண்ட் இன்டர்வலில் கன்சிடர் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா திஸ் இன் இட் செல்ஃப் இஸ் ஆவரேஜ், ரைட்? அப்போ 80 டிகிரிலேருந்து 60 degree Celsius வந்து போகுது அப்படின்னா இல் ஹேவ் 60 minus 80 டிவைடட் பை அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறதான் தட் இஸ் கோயிங் டு பி டி டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு ஓகே அந்த கே தான் மேலே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அந்த கே தான் உள்ளே வந்து இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி மைனஸ் கே. உள்ளே வந்து நான் வந்து ஆவரேஜ் எடுக்கணும், ரைட்? அப்போ ஆவரேஜ் வந்து இங்கே எடுக்கிறேன் அப்படின்னா 80 + 60, ரைட்? அப்போ 80 + 60 தான் வச்சு நான் வந்து ஆவரேஜ் எடுக்க முடியும்.
அப்போ 80 + 60 is going to be 140. 140 divided by 2 வந்து எனக்கு வந்து என்னென்னா that is 70, right? 80 + 60 is 140. 140 divided by 2 is 70 minus the room temperature, right? ரூம் டெம்பரேச்சர் வந்து -20. அப்போ இங்கே வந்து நான் இதை வந்து நான் வந்து சால்வ் பண்ணும்போது, ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். இங்கே வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா மைனஸ் கே வந்து பாசிட்டிவாகவே மாற்றிடுவோம். அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா -20 வந்து வந்துருக்கணும். அப்போ அது வந்து வெறும் 20 divided by t dash மைனஸ் கே வந்து கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. அப்போ வந்து கேக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா 10 divided by 65t, 10 divided by 65t, ரைட்? உள்ளே வந்து எனக்கு வந்து என்னென்னா 70 - 20 வந்து இருக்க போகுது. ஸோ 70 - 20 வந்து தட் இஸ் கோயிங் டு பி 50. சரி தானே? ரைட்டு. இப்போ வந்து என்னோடய டார்கெட் வந்து டி டேஷ் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டி டேஷுங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு எல்லாம் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோன்னா வில் கெட் இட். அப்போ ஃப்ளிப் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ளிப் பண்ணிட்டோம் அப்படின்னா டி டேஷ் டிவைடட் பை 20 எனக்கு வந்து வந்துருக்கணும். டி டேஷ் டிவைடட் பை 20. ஸோ இங்கே வந்து ஃப்ளிப் பண்ணிட்டோம் அப்படின்னா 65t டிவைடட் பை 10 into 50. ஓகே, இங்கே இருக்க 20 வந்து நியூமரேட்டர் வந்து போயிடுச்சு அப்படின்னா you'll have into 20, ரைட்டு? அப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேட்ச் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணும்போது 0 0 it will get cancelled. அதுக்கப்புறம் வந்து 5 டேபிளில் வந்து போச்சு அப்படின்னா 65ம் இதுவும் 5 டேபிளில் போச்சு அப்படின்னா you'll have 13, ரைட்? அப்போ 2 இதுவும் போச்சு 10 போச்சுன்னா you'll have 2, ரைட்? 13/5, ஓகே? அப்போ 13/5t, ரைட்? அப்போ 13/5t is option 3, ஓகே? The answer for this question is option 3. இங்கே ஏன் நம்ம வந்து அக்யூரேட் ஃபார்முலா யூஸ் பண்ணல அப்படிங்கிறது வந்து புரிஞ்சு வந்திருக்கணும். நீங்கள் போட்டு பார்த்தாலே தெரியும். போட்டு பாருங்கள். போடும்போது you'll get the log, ஓகே? நேச்சுரல் log of 5/7 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து வரும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ரேஷியோஸ் எடுக்கிற மாதிரி வரும். லாக் வேல்யூ வந்து எனக்கு தெரியாது. அப்போ கால்குலேட்டர் இருந்தால் do it. கால்குலேட்டர் எடுத்து லாக் வேல்யூ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் அவுட் பண்ணுங்களேன். இது க்ளோஸ் பையான வேல்யூ வந்து எனக்கு வந்து அங்கே வந்து கிடைக்கும். சரி தானே? இதை வந்து என்ன பண்ணாலுமே எக்ஸாமில் லாக் வேல்யூ இல்லாமல் நம்மளால் போடவே முடியாது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வருதுன்னா do with this approximate one, ஓகே? ஒரு வேளை இப்படி இல்லை, நம்ம லாஸ்ட் சம் மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எதில் போட்டாலுமே உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, கரெக்டான ஆன்சரில் வந்து நின்றோம். பட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் தட் எக்ஸ்பெனன்ஷியல் திங், ஓகே? எக்ஸ்பெனன்ஷியலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிய ஈக்குவேஷன், அந்த இன்டெகிரேட்டட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. இந்த மாதிரி சம்மெல்லாம் டைம்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணு வந்துட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. யூஸ் அப்ராக்சிமேட் ஒன், டோன்ட் திங்க். சரி தானே? இதோட வந்து இந்த செஷன் வந்து இட் கெட்ஸ் கம்ப்ளீட்டட். தேவையானது எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஃபைன். எல்லா தியரியில் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே it is enough, right? With this the video gets completed. Bye.